முதலாவது பிதாகிய தேவனுக்கும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் நன்றிகளும் துதிகளும் ஏறெடுத்துக் கொண்டு மறுபடியுமாக இந்த ஒரு சென்னை எக்லிஷியாவுக்கு வருகை தந்து இன்னைக்கு உங்களை எல்லோரையும் சந்திக்க தேவன் செய்த கிருபைக்காக கூட நன்றிகளை எடுத்துக்கொண்டு உங்கள் யாவரும் கூட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஆதார வசனமாக பார்க்க போற ஒரு பாடத்தினுடைய அழைப்பு பார்க்கும்போது உடன்படிக்கின்ற அர்த்தத்தை சாதாரணமாக எண்ணுதல் என்ற ஒரு தலைப்பும். ஆனால் அதனுடைய ஆதார வசனத்தை நாம் வாசிக்கும் போது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரியர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபிரியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மெமோரியல் டைம், அதாவது நம்முடைய நினைவு கூறுதலுடைய நாளை முன்னிட்டு நாம அநேக பாடங்களை பார்த்து வருகிறோம், அநேக விஷயங்களை தியானித்து வருகிறோம். எல்லா வருடமும் ஒவ்வொரு வருடமும் கூட நாம பார்த்த பாடத்தை தான் மறுபடியும் என்ன பண்ண போகிறோம். எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அந்த பஸ்கா ஆடை அன்றைய தினம் அடித்து அதை ஒரு நினைவு கூர்ந்த நாளாக மறுபடியுமாக அதை நினைவு கூர்ந்து வந்தார்களோ, அதேதான் மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கு கூட நம்ம ஒரு பாடத்தை போகிறோம். அதுவும் மறுபடியும் கேட்ட பாடமாக கூட உங்களுக்கு என்ன இருக்கும். அதை தேவன் ஒவ்வொரு வருடமும் கூட நமக்கு ஏதாச்சும் ஒரு அதுல ஒரு நல்ல புரிதலோ இல்லை நம்ம மாறுவதற்கான சில காரியங்களை தேவன் என்ன செய்திருக்கலாம், அதுல சில விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கலாம். அதே போல அப்டேட்ஸ் வருஷம் வர ஒவ்வொரு பாடத்திலுடைய ஒரு அப்டேட்ஸ் இருக்கும், ஒரு மாற்றங்கள் இருக்கும், சரியான புரிதல், இன்னும் கூட ஆழமாக புரிதல் கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் காரியங்கள் கூட அதுல இருக்கும். இப்படி பார்க்கும்போது இன்றைக்கு நாம் பார்த்த அந்த வசனத்திலே மிக மிக முக்கியமான 3 காரியங்கள் அதுல இருக்குதுன்னு பாக்குறோம். ஒன்னு குமாரனை காலின் கீழ் மிதித்து, பாத்தீங்களா? அப்போ ரெண்டாவது உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அப்படின்னு. அப்போ உடன்படிக்கை செய்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது அசுத்தம் இல்லை. அது தமிழ்ல நமக்கு டிரான்ஸ்லேஷன் ராங்கா கொடுத்திருக்கிறாங்க. அசுத்தம்னு வராது. யாருமே இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அசுத்தம்னு சொல்ல முடியாது. ஆனால் சாதாரணமாக எண்ணி, சாதாரணமாக எண்ணுதல். அதுக்கு அதனுடைய கிரீக் வேர்டு கினோஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அந்த கினோஸ்க்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா காமனா என்றது, சாதாரணமாக எண்ணிக்கொள்ளுவது. அப்ப இயேசு உடன்படிக்கையின் ரத்தத்தின் அசுத்தம் இல்ல, சாதாரணமாக எண்ணுதல். இது ரெண்டாவது. மூணாவது கிருபை கொடுத்த அந்த ஆவியை நம்ம நிந்திக்கிறது. இந்த 3 முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். சகோதர சகோதரில, இந்த ஒரு எபிரியர் புத்தகம் நம்ம எடுத்திருக்கிற இந்த தலைப்புக்கு உண்டான ஆதார வசனம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இந்த எபிரியருக்கு உண்டான புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப விசேஷமான ஒரு புத்தகம் பார்க்கும்போது எபிரியர். ஏன்னாக்கா எபிரியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்தே அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் போதே சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கும் அந்த எபிரியர் புத்தகம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த 4ஆம் அதிகாரத்துல இருந்து மெல்கிசேதேக்கை பற்றி பேசிட்டு வருவாரு, ஓய்வு நாட்களை பற்றி பேசிட்டு வருவாரு, அப்படியே வருவாரு. அப்புறம் பிரதான ஆசிரியர், நமக்கு ஒரு பிரதான ஆசிரியர் சொல்லி மெல்கிசேதேக்குக்கு ஒப்பிட்டு பிரதான ஆசிரியர், நமக்கு ஒரு பிரதான ஆசிரியர் யாருன்னா அது இயேசு கிறிஸ்து. அதே போல அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் பார்க்கும்போது அதனுடைய பலிகள். அதே போல 9ஆம் அதிகாரத்துல எதை பத்தி பேசுவார்னா ஆசாரிப்பின் கூடாரத்தை பேசுவார். ஆசாரிப்பின் கூடாரம் இந்த ஆசாரிப்பின் கூடாரத்தை பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த பாளையம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை பத்தி பேசிட்டே வருவார். இது பேசும்போது இதனுடைய ஆவிக்குரியமான அர்த்தத்தை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபிரிய புத்தகத்துல ஒருவேளை சொல்லி இல்ல அப்படின்னு சொன்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசரிப்பின் கூடாரத்தினுடைய நிலையில நமக்கு புரிஞ்சிருக்கு வாய்ப்பே கிடையாது.
ஏன்னாக்கா அதனுடைய மகா பரிசுத்த ஸ்தலம் என்ன, பரிசுத்த ஸ்தலம் என்ன, ஒவ்வொருத்தையும் என்ன பண்றாங்கன்னா தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல எழுதுறது பார்க்கிறோம். அதே போல ஆசாரியர்கள் பற்றி பேசும்போது கூட நமக்கு சொல்றோம், நாம கூட இந்த ஆசாரியர்கள் விதமான எப்படியெல்லாம் நம்ம அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு என்ன இருக்குதுன்னா ஒரு நிழலும் பொருளும், பெரிய நிழலும் பொருளும் ஒரு புத்தகம், நிழலும் பொருளும் நிறைந்த ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னாலே அது எபிரேய புத்தகம் இல்லைங்களா? இப்படி நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, இங்க அப்படி பேசிட்டு வந்து மோசையினுடைய பிரமாணங்களை பேசிட்டு, அப்ப பிரமாணங்களை பேசுறார். அந்த பிரமாணங்களை பேசிக்கொண்டு வரும்போது இந்த இடத்துலதான் மோசையினுடைய பிரமாணங்களை மறுபடியும் அதனுடைய பலிகளை எல்லாம் பேசிக்கொண்டு வரும்போது பாருங்க என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம் 28ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 28, 29 வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 28, 29. மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. அப்படி தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து. இதெல்லாம் பேசிட்டு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் வராரு. என்ன வர்றாருன்னா, மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் இல்லாமல் 2-3 சாட்சிகளினாலே என்ன செய்யறான்னா, இரக்கம் இல்லாமல் 2-3 சாட்சிகளினால வாக்கினால் சாகிறான். கவனத்துக்குள்ள வச்சுக்கோங்கன்றார். அதாவது என்ன சொல்றாருன்னா, மோசையின் பிரமாணத்தின்படி தள்ளுகிறவன் என்னது, மோசையின் பிரமாணத்தின்னு சொல்லி பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த இடத்துல மோசை வந்து அந்த பிரமாணங்கள் எல்லாம் பேசும்போது தேவன் அங்க சொல்றாரு, எல்லோருடைய காது கேட்கவும் சத்தமாக நீ என்ன செய்ய அந்த பிரமாணத்தை வாசிக்கணும், எல்லோருடைய காதை கேட்க. அதே மாதிரி மோசை என்ன செஞ்சாருன்னா, எல்லோருடைய காது கேட்க இந்த பிரமாணங்களை எல்லாம் வாசிக்கிறார். வாசிக்கும் போது இங்க நடக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 7வது நாள் உங்களுக்கு ஓய்வு நாள், அந்த நாளிலே நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யலாகாது அப்படின்னு தெளிவா சொல்லிடுவார். ஆனாலும் என்ன நடக்குது அந்த இடத்துல, ஓய்வு நாள் அன்று ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஓய்வு நாளைக்கு விறகு பொறுக்கிறதுக்கு ஒருத்தர் போயிடுவார். பாத்தீங்களா, விறகு பொறுக்க போயிட்டு விறகு பொறுக்கி வந்துருவார். இப்ப அந்த விறகு பொறுக்கும் போது யார் பாத்துருவாங்க, யாரோ ஒருத்தர் அதை பாத்துறாங்க. பார்த்துட்டு 2 பேர் பார்த்துட்டு சாட்சி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் விறகு பொறுக்கினாரு. அப்போ மோசைக்கு என்ன தெரியலன்னா, என்ன செய்யலாம் அப்படின்னு அவருக்கு தெரியாம, ஒருவேளை இதை தேவன்கிட்ட இதை கொண்டு வரலாம் அப்படின்னு தேவன்கிட்ட இதை கொண்டு வரும்போது தேவன் அங்க என்ன கொடுக்குறாரு, என்ன சொல்றாருன்னா, இவன் ஓய்வு நாள்ல வேலை செய்தபடினால் விறகு பொறுப்பு போயிருக்கிறான், என்ன செய்யலாம் தேவன் அப்படின்னும் போது அதுக்கு என்ன சொல்றதுமா, இரக்கம் இல்லாமல் சாட்சியை வச்சு என்ன செஞ்சுது. அப்போ இந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, இந்த மனுஷன் விறகு பொறுக்க போகணும் மனுஷன் வந்து இதை எப்படி எடுத்துட்டாரு, இந்த தேவனுடைய பிரமாணத்தை சாப்பாடு செய்யதானே போறோம், ஒன்றும் தவறு இல்லையே, தேவனுக்கு விரோதமா எந்த காரியத்தையும் நம்ம செய்யலையே. அப்போ சாப்பாடு செய்யறதுக்காக, தன்னுடைய உணவு செய்யறதுக்காக, எனக்கு ஆகாரத்தை செய்யறதுக்காக நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு விறகு பொறுக்கிட்டு வரப்போறேன். இதுல பெரிய விஷயம் இல்லைன்னுட்டு இந்த இடத்துல பவுல் எபிரேயர்ல என்ன பதிவு செய்யறாருன்னா, இந்த மனுஷன் அந்த ஒரு பிரமாணத்தை சாதாரணமாக எண்ணியதனால இரக்கம் இல்லாமல் 2-3 சாட்சியை வச்சு சத்தான். அப்ப என்ன சாதாரண எண்ணிட்டா, எல்லாம் காது கேட்டான் தானே, கேட்ட பிறகு சாதாரணமா ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி இதை எப்படி எடுத்துட்டானா, சாதாரணமா எடுத்துட்டு 2-3 வாக்கினாலே சாகுறான். சகோதர சகோதரி, இந்த இடத்துல கீழே அந்த வசனத்தை இப்படி இவைகள் எல்லாம் நிழலாயிருக்கிறதுக்கே இந்த ஒரு நிலைமை. வாசிக்கலாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. அப்ப என்ன சொல்றேன்னா, இந்த நியாயப்பிரமாணமானது அது நிழல மாத்திரம் இருக்குது, அதனுடைய பொருள் அல்ல, அது நிழல் தெளிவாக பேசிட்டார். அப்ப நிழலுக்கே என்ன கொடுக்குறாங்கன்னா, இரக்கம் இல்லாமல் என்ன பண்ணப்பட்டிருக்குதா, தீர்ப்பு கொடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிழலே அவன் போக அதை சாதாரணமாக எண்ணி எடுத்ததுனால அந்த நிழல்ல அவனுக்கு என்ன இவ்வளவு இரக்கம் இல்லாத ஒரு தீர்ப்பு வரும்போது கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்கள் இந்த இடத்துல கொண்டாடு. பொருளுக்குள்ள வந்துட்டோம். அதாவது நாம இப்ப எங்க இருக்கிறோம்னா பொருளுக்குள்ள வந்துடும். அப்ப மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவனுக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி பார்க்கும் போது இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய நிலைமை என்ன. இங்க சொல்றாரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே, இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை சாதாரணமாக எண்ணுதல். அதை சாதாரணமா எண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த நிழலுக்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போது தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, அசுத்தம் அல்ல சாதாரணமாக எண்ணி அந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கோடிதான ஆக்கினிக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி இருக்கும் போது எந்த ஒரு உடன்படிக்கையை பற்றி, எந்த ஒரு ரத்தத்தின் உடன்படிக்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த இடம் வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 28. 26ஆம் அதிகாரம் 28வது வசனம். இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இந்த உடன்படிக்கை ரத்தத்தை பத்தி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசி, அன்றைய தினம் இயேசு கிறிஸ்து இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறதுன்னு கொடுத்திருக்கிறார் இல்லையா. இதை பற்றி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த ரத்தத்தை சாதாரணமாக எண்ணும் போது அவனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அன்பு சகோதர சகோதரர்கள், நமக்கு தெரியும் புதிய ஒரு உடன்படிக்கை, நாமெல்லாம் இந்த புதிய உடன்படிக்கைக்கு நம்ம என்ன உட்பட்டிருக்கிறோமா, நம்ம எந்த உடன்படிக்கையில நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு ரத்தத்தை தான் நம்ம சாதாரணமாக எண்ணுதல் பற்றி பேசுறார். அப்போ சகோதர சகோதரிகளே, நாம ஃபாலோஅப் கிளாஸ் கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா, எல்லாம் கேட்டிருக்கிறோம். முக்கியமான 3 உடன்படிக்கை நமக்கு தெரியும். என்னென்ன உடன்படிக்கை? இந்த 3 உடன்படிக்கை தெரியும். இது பேசிக்கா நம்ம பார்க்கக்கூடிய கலாத்தியர்ல இருக்கக்கூடிய 4:22 விஷயம் அப்ரஹாமனுடைய உடன்படிக்கை. இது இது பேசிக்கா நம்ம பார்க்கிறோம். ஆனா முக்கியமான 3 உடன்படிக்கை பைபிள்ல நம்ம பார்க்கும்போது அது அப்ரஹாமனுடைய உடன்படிக்கை. தேவன் அப்ரஹாம் கிட்ட செஞ்ச ஒரு உடன்படிக்கை. அடுத்தது மோசே கிட்ட செய்யற ஒரு உடன்படிக்கை. அதுக்கு அடுத்தது புதிய உடன்படிக்கை. தேவன் யார்கிட்ட செய்யறாரு? யாருக்கிட்ட செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கிட்டயா, வரப்போற உலக ஜனத்துக்கிட்ட புதிய உடன்படிக்கை. நல்லா கவனிங்க, இந்த 3 உடன்படிக்கையில முதல்ல தேவன் அப்ரஹாம் கிட்ட ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்காரு. அதே போல மோசே கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்யறாரு. அப்புறம் வரப்போகிற இந்த உலக ஜனத்திட்ட புதிய உடன்படிக்கை செய்யறாரு. இந்த 3 உடன்படிக்கை தெரியும். அதற்கு நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், அதிலேயே 10ஆம் அதிகாரம் 16-17 வாசி. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 16-17. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார்.
பாத்தீங்களா? அப்ப என்ன செஞ்சிட்டாருன்னா, அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி, இப்ப இந்த உடன்படிக்கை போது அங்க புதிய உடன்படிக்கை செய்யக்கூடிய உடன்படிக்கை. இப்போ நாமும் எந்த உடன்படிக்கைக்கு சேர்ந்தோம்? அப்ரஹாமுடைய உடன்படிக்கைக்கா, மோசேயினுடைய உடன்படிக்கைக்கா, இல்ல புதிய உடன்படிக்கை? அப்ரஹாமுடைய உடன்படிக்கைக்கா. நாம சேர்ந்தது எந்த உடன்படிக்கை? தேவன் யார்கிட்ட உடன்படிக்கை செய்யறாரு? அந்த இடத்துல தேவன் அப்ரஹாம் கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்யறாரு. நாம அப்போ அப்ரஹாம் உடன்படிக்கை சேர்ந்தவங்களா? கிடையாது. அப்ரஹாம் என்ன உடன்படிக்கை செய்யறாரு தெரியுமா? அது வாக்குத்தத்தம். உடன்படிக்கை செய்வது விருத சேதனம். உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை, அதன் அடையாளமாக தான் நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன்? விருத சேதனம். நாம அப்போ அந்த உடன்படிக்கை உடன்பட்டவங்களா? கிடையாது. ஓகே, ஒருவேளை மோசேயோட உடன்படிக்கைக்கு உடன்பட்டவங்களா? கண்டிப்பா நியாயப்பிரமாணம் உடன்படிக்கை இல்லை. சரி, புதிய உடன்படிக்கை உடன்பட்டவங்களா? உடன்படி பாத்தீங்களா? அப்போ அவங்களுக்கு தேவன் என்ன செய்யறாருன்னா புதிய உடன்படிக்கை செய்யறாரு. நமக்கு நல்லா தெரியும். அப்ப நாம எந்த உடன்படிக்கைக்கு சேர்ந்தவங்கன்னு பார்த்தாக்கா அதுக்குள்ள இருக்கிறோமா? பாருங்க, தேவன் இவங்க 3 பேருக்கு உடன்படிக்கை செய்யறாரு. நமக்கிட்ட தேவன் உடன்படிக்கை செய்யறது இல்ல. இதுதான் வித்தியாசம். புரிஞ்சுங்களா? நாம தான் உடன்படிக்கை செய்யறோமே தவிர தேவன் நமக்கிட்ட என்ன செய்யல? உடன்படிக்கை செய்யலன்றது தெளிவுபடுத்தி. அப்ப நம்மள என்ன செஞ்சிருக்காருன்னா, ரத்தத்தினாலே அவர்கள் 3 பேருக்கும் உடன்படிக்கை செய்யறாங்க. நமக்கு ரத்தத்தினால உடன்படிக்கை, நாம ரத்தத்தினாலே தேவன் உடன்படிக்கை செய்திருந்தாலும் நம்மை மாத்திரம் அந்த ரத்தத்தினாலே கிரயத்துக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? கொல்லப்பட்டிருக்கிறோம். We have been purchased by the blood of Jesus. நாம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மள கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்ன்றது கவனத்துக்குள்ள வரும். சரி, இப்படி நம்ம பார்க்கும்போது பாருங்க, நான் இப்போ பலியினால உடன்படிக்கை பண்ணின என்னோட பரிசுத்தவான்களை பாத்தீங்களா? என்னோட பலியினால உடன்படிக்கை செஞ்ச பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்ற சங்கீதம் 50ஆம் சங்கீதத்துல வசனம் 5ல நம்ம வாசிக்கும் போது, அப்ப பலியினால உடன்படிக்கை செய்யற நம்மள என்ன செய்யறாருனாக்கா அவங்களை கூட்டுங்க. அப்ப நாம என்னவா இருக்க போறோம் புதிய உடன்படிக்கையில? நாம என்ன செய்ய போறோம்னா, வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராகும்படிக்கு அவர் எங்களை தகுதி உள்ளவராக ஆக்கினார். புதிய உடன்படிக்கை ஊழியக்காரர் மத்தியஸ்தராய் இருக்கிறதுக்கு நம்மள என்ன செஞ்சிருக்கிறாராம்? தகுதி செஞ்சிருக்கிறாரு. அப்ப நாம உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாம். ஆனா புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் அதுக்கு மத்தியஸ்தராக என்னவா இருக்க போறோம்னா ஊழியக்காரர்களாக நம்ம இருக்கோம். சரி, இப்போ நாம் முக்கியமாக கவனத்துக்கொள்வோம். இந்த உடன்படிக்கைக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா? இத சாதாரணமா நீங்க எண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஓட்டத்தையே க்ளோஸ் ஆயிடும். எவ்வளவு சாதாரணமாக எண்ணப்போம் பார்த்து அதனுடைய முதல்ல அந்த ரத்தத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்து நமக்கு தெரிஞ்சதில்ல. என்ன, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மள என்ன செஞ்சிச்சு? பாவ மன்னிப்புக்குள்ளாக சுத்திகரித்து எடுத்துச்சு, அவ்வளவுதான். சரி, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை நமக்கு எல்லாத்துக்கும். அதே மாதிரி சகோதர சகோதரர், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் தேவன் எந்த இடத்திலும் உடன்படிக்கைன்றது வரவேல செய்யவும் இல்லை. ரத்தம் இல்லாமல் உடன்படிக்கை என்ன செய்யல? முதல்ல உடன்படிக்கை நம்ம பார்த்தா யார்கிட்ட செஞ்சாருங்க? அபிரகாம் கிட்ட. அபிரகாம் கிட்ட செய்யக்கூடிய உடன்படிக்கையில ரத்தம் இருந்ததா? என்ன ரத்தம்? வெரி குட்.
ரத்தம் இல்லாமல் என்ன செய்யலங்க, உடன்படிக்கை செய்யல. மோசேயிடத்திலே அவரு என்ன செஞ்சாருன்னா உடன்படிக்கை செய்தார். அப்ப ரத்தம் இல்லாமல் உடன்படிக்கை செய்தாருன்னு கேட்டா மறுபடியும் என்ன செய்யலங்க, புதிய உடன்படிக்கை செய்யறாரு. அந்த இடத்துலயும் என்னதுங்க, இத கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியம். அப்போ ரத்தத்தினுடைய மிக முக்கியத்துவம். உடன்படிக்கை செய்யும் போது ஏன் ரத்தத்தை கொண்டு உடன்படிக்கை செய்யறாரு, ஏன் ரத்தத்தை கொண்டு உடன்படிக்கை செய்யறாரு, இந்த முக்கியத்துவம் நமக்கு தெரியணும். இதுக்குதான் நம்ம சாதாரணமா என்ன கூடாதுன்னு, ஏன் ரத்தத்தை கொண்டு ஒரு உடன்படிக்கை செய்யறாரு, நமக்கு அது தெரிஞ்ச விஷயம். அது கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹையா போய் திங்க் பண்ணலாம். வெரி குட். ரத்தத்துல என்ன இருக்குதுங்க நமக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டுன்னு வரும்போது உடன்படிக்கைக்கு ஒரு 3 அர்த்தங்கள் உண்டு. என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல என்ன கொடுக்கிறாருனாக்கா, புதிய ஏற்பாட்டுல ஒரு ஒப்பந்தம். உடன்படிக்கை போது ஒரு கான்ட்ராக்ட் இல்லையா, ஒப்பந்தத்துக்கு கூட உடன்படிக்கை. அடுத்தது நீங்க பாத்தீங்க தியாகம், ஒரு தியாகத்தை செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை. அர்ப்பணிப்பின் மூலியமாக செய்யக்கூடிய உடன்படிக்கை. நம்ம சொல்ற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை நம்ம செய்யறோம் இல்லையா, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டதான் கேட்டா நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இப்ப இந்த உடன்படிக்கைக்கு 3 விதமான இருக்கும். ஒன்னு ஒப்பந்தம், தியாகம், அர்ப்பணிப்பு இருக்கும். ஓகே. ஆனால் சகோதர சகோதரிகள, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை அர்த்தம் மிக விசேஷமான ஒன்று. அப்போ அந்த உடன்படிக்கையினுடைய பின்னால என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரத்தம் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், ரத்தம் இருக்குது. அந்த ரத்தத்துல என்ன இருக்குதுன்னு சொன்னீங்க, அப்ப ரத்தத்துல ஜீவன் இருக்குதுன்னு பாக்குறோம். அப்ப அந்த ரத்தத்துல ஜீவன் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு உடன்படிக்கையை செய்யும் போது ஏன் அந்த ரத்தத்தை உபயோகப்படுத்துறாருன்னும் போது நமக்கு நல்லா தெரியும் ரத்தம் எவ்வளவு முக்கியம். நம்ம பாடியில ரத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னாக்கா, முழு வேலை எதுதான் செய்யுது, ரத்தம். அதாவது நம்மளுடைய பாடியில, நம்மளுடைய சரீரத்துல ரத்தம் இருந்தாலும் அந்த ஆக்சிஜனை எடுக்குது இல்லையா, அந்த ஆக்சிஜன் போய் கம்ப்ளீட்டா நம்ம பாடிக்கு எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்றது எந்ததான், ரத்தம் தான். அப்போ அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எனர்ஜின்னு போது ஒரு பவர் இருக்குது இல்லையா, எனர்ஜி. அந்த எனர்ஜியை நம்ம பார்க்க முடியாது, அந்த சக்தியை நம்ம காண முடியாது. அந்த சக்தியை டிராவல் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா, அதை எடுத்துன்னு போய் எல்லா மூளைக்கும் எல்லா பகுதிக்கும் ரத்தம் தான் டிராவல் பண்ணி என்ன பண்ணுது, எல்லாத்தையும் சேர்க்குதுன்னு நமக்கு முதல்ல இது சயின்ஸா நம்மளுக்கு தெரியும். ஆனா தேவனா அப்ப அந்த ஜீவன், அதுக்குள்ள ஜீவன் இருக்கிற விஷயத்த தேவன் இங்க என்ன கொடுக்குறாருன்னா, ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு உடன்படிக்கை பண்ணும்போது, அந்த உடன்படிக்கை ரத்தத்துல செய்யக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னா, பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை செய்யும். அதை ரத்தத்தை கொண்டு செய்யறாருன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த ரத்தத்துல என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. அப்ப நாம செய்யக்கூடிய உடன்படிக்கையில என்ன இருக்குதுன்றான்னா, ஜீவன் இருக்குது. ஒருவேளை அதை நீ மீறினாலோ இல்ல நான் மீறினாலோ அந்த ஜீவனானது என்ன செய்யும் தெரியுமா, அதுக்குதான் சாதாரணமா என்னாதீங்கன்ற. ஒரு உடன்படிக்கை செய்யும் போது, அது ரத்தத்தின் மூலியமாக செய்யும் போது, அது ஜீவன் உள்ளதாக, அந்த வார்த்தை, அந்த உடன்படிக்கைக்கு ஜீவன் இருக்குது. அது என்ன செய்யும் தெரியுமா சகோதர சகோதரி, நீ செஞ்ச உடன்படிக்கை தன் வாயினால் செய்த அறிக்கையினாலே அது நிச்சயமாக அது என்ன செய்யும், அது உன்னை ஜீவனுக்கு உண்டான காரியங்களை அது செய்யும். மீறுகிறவர்களுக்கு அததான் இங்க கொடுக்கிறார். இதை நீங்க அசுத்தம் சாதாரணமாக எண்ணிடாதீங்க. நீங்க செய்யற ரத்தம் என்று ஜீவனை கொண்டு நீங்க செய்யற ஒரு உடன்படிக்கை. சரி, இதை அடையாளமாக நம்ம பார்க்கும்போது நல்லா கவனிங்க. இங்க ஒரு கான்ட்ராக்ட் வைக்கிறோம். அந்த கான்ட்ராக்ட்ல நான் செய்யலன்னா என்ன தெரியுமா, ஜீவனை கொடுத்து நான் செய்யறேன். நான் செய்யலன்னா என் ஜீவனை எடுத்துருன்ற அர்த்தத்துல தான் என்ன செய்யறது, இதாங்க உடன்படிக்கையினுடைய அடையாளம். நான் ஏற்கனவே சொல்ல, ரத்தம் போது ரத்தத்தை கொண்டு நம்ம செய்யும் போது அதுல ஜீவன் இருக்குது. ஒருவேளை நான் மீறினா, நான் எப்படி அந்த ரத்தத்தை கொண்டு செஞ்சனோ என் ஜீவன் என்ன பண்ணிடு, அதுக்கு நீ உறுதியா, அதாங்க சிக்னேச்சர், அதுதாங்க அதனுடைய அடையாளத்தை கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் எதுன்னு பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் பற்றி நமக்கு
இது இது ஒரு அடையாளமாக நான் உங்களுக்கு சொல்றேன். அன்னைக்கு இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம பைபிள்ல பார்க்கலாம். முதல்ல இது புரிதல், ஏன்னா இந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரின்றதுனால யோவான் ஸ்நானகன் என்ன செய்யறாங்கன்னா, ஏரோதியால் மகள். அந்த ஏரோதியால் மகள் என்ன பண்ணுது, ஒரு நாள் இவருடைய ஏரோதுடைய பிறந்த நாள் அன்று அவரை என்ன செய்யறாங்க, எல்லாம் வந்து கூடுறாங்க. யாரெல்லாம் கூடுறாங்களோ அங்க இருக்கிற அரசுகள் எல்லாம் வந்து எல்லாம் கூடுறாங்க. இந்த சமயத்துல அந்த ஏரோதியால் மகள் என்ன செய்யுதுன்னா, ஒரு நடனம் ஆடுறத நம்ம இல்லைங்களா, நல்ல நடனம் ஆனதும் நடனம்லாம் ஆடும் போது அங்க இருக்கக்கூடிய ஏரோதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அதனுடைய நடனம் மிகவும் பிடிச்சிட்டு இருக்க. உடனடியே ஒரு வாயின் அறிக்கை கொடுக்கிறார். என்ன வாயின் அறிக்கை கொடுக்கிறாருன்னா, என்னுடைய ராஜ்யத்துல நான் என்ன செய்யறேன், உனக்கு ஆதி கொடுத்துறேன். அப்போ இந்த ஏரோதியால் மகள் என்ன செய்யுதுன்னா, ஓடி போய் தன்னுடைய அம்மா என்ன கேக்குதுன்னா, இவர் என்ன செய்யறாரு, நமக்கு எல்லாம் இந்த அரசுல பாதி கொடுத்த, ராஜ்யத்துல பாதி கொடுத்துறாரு, நீ என்ன சொல்ற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் போது, அப்ப அந்த தாய் என்ன கேட்குது தெரியுமா, யோவானுடைய தலை சிரசேதனம் பண்ணி எனக்கு கொடுத்துரு. அப்ப யோவானுடைய தலையை சிரசேதனம் பண்ணி, சரி இப்போ அந்த ஸ்திரீக்கு எது முக்கியமா இருந்தது, ராஜ்யத்துல பாதியா இல்ல யோவான் ஸ்நானகனுடைய தலையா? சரி, சாகடிச்சிட்டு தலையை வச்சு என்ன பண்ணாங்க, தலையை வச்சு என்ன யோசனை பண்ணி பாருங்க. ராஜ்யத்துல பாதி உனக்கு கிடைச்சிச்சுன்னா யோவான் ஸ்நானகனை எப்ப வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே இல்லையா? இப்ப அந்த ஸ்திரீ, அந்த ஏரோதினுடைய தாய் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த ஏரோதினுடைய தாய் என்ன கேட்கிறாரு, யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேட்கிறாரு. அப்ப நாம ஜெனரலா என்ன நினைக்கிறோம்னா, யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேட்டதுக்கு ராஜ்யத்தை வேண்டாம், ராஜ்யத்துல பாதி வேண்டாம், எனக்கு என்ன கூடுன்னு சொன்னாக்கா, யோவான் ஸ்நானகன் தலை மாத்திரம் போதும். ஜெனரலா இப்படிதான் நம்ம நினைக்கிறது. ஏன்னா இதன் பின்னால ஆவிக்குரியங்கள் அர்த்தம் இருக்கிறபடினால அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை மாத்திரம் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம், நிறைய விஷயங்களை எனக்கு நம்ம அதனுடைய கவனத்துக்குள்ள கொண்டு வரோம். சரி, இங்க நம்ம பார்க்கும்போது என்ன செய்யறோம்னா, சகோதர சகோதரிகளே, இங்க யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேட்க முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா, ராஜா எல்லாம் வேணான்னு சொல்லல. அங்க எங்கன்னா இருக்குதா ராஜா எனக்கு வேணாம், எனக்கு தலை கொடுத்துருன்னு கிடையாது. அது என்ன சொல்லுச்சுன்னா, எப்ப அந்த ஸ்திரீ அந்த அந்த மகள் வந்து சொல்லும் போது யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேளு முதல்ல சொல்லு. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா, முதல்ல அந்த ராஜா எல்லாரும் முன்பாக தான் கொடுத்த அறிக்கையினுடைய, உடன்படிக்கையினுடைய அடையாளம் என்ன, இவ்வளவு ஜனங்கள் முன்னாடி எனக்கு ஒரு அறிக்கை கொடுக்கிற, பாதி கொடுத்துற ராஜ்யத்தை, அதுக்கு அடையாளம் என்ன, நாளைக்கு எல்லாருக்கும் போயிட்டாக்கா, நாளைக்கு சொல்லி எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாம் போயிட்ட பிறகு கொஞ்ச நாள் விட்டு அரசு கொடுக்குவார, பாதி கொடுக்க மாட்டாரு. இப்ப இவ்வளவு ஜனம் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல நீ ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிற, அந்த அறிக்கையினுடைய அடையாளம் என்னன்னா என்ன செய்யணும் தெரியுமா, ஒரு ரத்தத்தை சிந்திர வேண்டிய ஒரு டயம், ஒரு சரீரத்தை பாதி பாதியாக 2 துண்டாக ஆக்கி அதை கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் ஒரு அக்ரிமெண்ட காமிக்கிறதுக்காக தான் அவளை கூப்பிட்டான். பாத்தீங்களா? அப்ப என்ன பண்ண முடியும், என்னைக்குமே ஏரோது மறக்க முடியுமா அந்த விஷயத்தை, எல்லாரும் முன்னாடியும் வந்து மறக்க முடியுமா, மறக்க முடியாது. ஏன்னாக்கா அந்த யாரை கொண்டு நீ ஆணை செஞ்சிருக்கிறன்னா, யோவான் ஸ்நானகனுடைய தலையை கொண்டு நீ அங்க செஞ்சிருக்கிற. ஆனால் அந்த இடத்துல வேற எதையாச்சும் கூட கொடுத்திருக்கலாம். ஏரோதியால் அதை உபயோகப்படுத்திக்கணும். யோவான் ஸ்நானகனுடைய தலை, யோவான் ஸ்நானகனை அன்றைய தினம் உபயோகப்படுத்திக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா கண்டிப்பாக ஏதோ ஒரு அடையாளத்தை என்ன பண்ணிருக்கோம், அந்த இடத்துல காட்டிருக்கணும். பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 7 இருந்து 11 வசனம் வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 7 தொடங்கி, அதிநிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான்.
அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். ராஜா துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு, ஆணையின் நிமித்தமும் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த பந்தியின் நிமித்தம் அதை கொடுக்க கட்டளையிட்டான். அப்ப அந்த ஆணையின் நிமித்தம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, நான் கொடுக்கிற ஆணைக்கு ஒரு அடையாளம் வேணும், ஒரு ரத்தம் சிந்துதல் வேணும். இதை யாரை கொண்டு செய்யறாள்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உபயோகப்படுத்திக்கலாம். யார? யோவான் ஸ்நானகனை உபயோகப்படுத்தினார். சரி, இப்படி பழைய ஏற்பாட்டுல அநேக உதாரணங்கள் கூட இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதுல முதல்ல நம்ம பார்க்கும் போது எரேமியா 34 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 34:18. எரேமியா 34 அதிகாரம் 18வது வசனம். என் முகத்துக்கு பின் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை இரண்டாக துண்டித்த கன்றுக்குட்டியை போல் ஆக்குவேன். என்ன கொடுக்கிறான்னு பார்க்கும்போது, என் முகத்துக்கு முன்ன பண்ணின உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மிருகத்துடைய அந்த கன்றுக்குட்டியினுடைய துண்டுகள், அதன் நடுவாக நான் என்ன செய்யறேன்னா நடக்குவேன். ஒருவேளை அதை நீ மீறினாலோ நான் மீறினாலோ, எப்படி அந்த கன்றுக்குட்டி துண்டாக்கப்பட்டதோ அதே போல நானும் என்ன செஞ்சிருவோம், உங்களை துண்டாக்கப்படக்கூடிய உடன்படிக்கை தான் இது. அப்ப ரத்தத்தை சிந்துதல் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கும் போது, சகோதர சகோதரிகளே, இப்போ இங்க நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த ஸ்தானிகன யோகானுடைய அந்த ஒரு சரீரத்தை முக்கியமா அங்க கொண்டு வந்தது. அந்த ராஜ்யத்தை நான் கொடுக்கிறேன்ற உடன்படிக்கை. அப்போ நல்லா கவனிக்கணும். அப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு உடன்படிக்கை செய்யறோம்னு சொல்லும் போது அங்க ஒரு ஜீவன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது, அந்த ரத்தம் இருந்தது. அந்த ரத்தத்துக்கு என்ன இருந்ததுன்னா, அந்த ரத்தத்துல என்ன இருந்தது, அத சொல்ற ரத்தத்துல என்ன இருந்தது, ஜீவன் இருந்தது. ஜீவன் இருந்தது. என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் ஒரு துண்டித்தாக்கா அதனுடைய ஜீவன் போயிரும். அப்ப அந்த ரத்தம் சிந்துதல் பண்றதுனால அந்த ரத்தமே எதுல இருந்து எடுத்ததுன்னா ஒரு ஜீவன்ல இருந்து என்ன பண்ணப்பட்டிருக்குது, எடுக்கப்பட்டிருக்குதுன்றது உங்களுக்காக அந்த உடன்படிக்கை செய்யும் போது அந்த ரத்தத்தை சிந்துதல் இங்க இருக்குது. ஒருத்தருடைய உயிரை கொண்டு உடன்படிக்கை செய்திருக்கிறது நீ கவனத்துக்குள்ள கொண்டு வரணும். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் வேற எங்கன்னா, இந்த மாதிரி உடன்படிக்கை செய்யும் போது துண்டுதல் ரத்தம் இங்க எங்க இருக்குதுங்க, உறுதிப்படுத்துதல். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் அப்ரஹாம் கிட்ட ஒரு நடக்கக்கூடிய இன்னொரு இன்சிடென்ட், இன்னொரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ரஹாம் கிட்ட வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான். இந்த ஊர் என்ற கல்தேசத்தை அழைத்தவன் நான் தான், இதை நான் தரணும் போது இதெல்லாம் எனக்கு கிடைக்கும்ன்றதுக்கு நான் எதனாலே அறிவேன் தேவனே, நீ சொல்றீங்க வாயால, இதை நான் அறிக்கையிட்டு நான் உனக்கு தரேன். பாருங்க, யோவான் ஸ்நானகன் நடந்த சம்பவம் அங்க என்னன்னா, உனக்கு எல்லாம் ராஜ்யத்துல பாதி தரேன்னு சொன்ன விஷயத்தை தான் இங்க மறுபடியும் இங்க என்ன சொல்றாருன்னா, இங்க அப்ரஹாம் கிட்ட தேவன் சொல்றாரு, இந்த கல்தே தேசத்தை உனக்கு கொடுக்குறேன்னு. இப்ப அவர் என்ன கேக்குறாருன்னா, நீ எனக்கு கொடுக்குற சரி, எதனால இதை நான் அறிவேன், எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன் இது எனக்குன்ட்டு. தேவன் கொடுக்கக்கூடிய அடையாளம் என்ன தெரியுங்களா? வாசிங்க கீழே. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டுகளை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பாத்தீங்களா? இப்ப நடுவாக துண்டித்து ஒன்று எதிராக வைத்து அதனுடைய ரத்த சிந்தல் நடுவுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 17ஆம் வசனம். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. பாத்தீங்கன்னா இருக்குதுனாக்கா,
அந்த சூரியன் அஸ்திம ஆகும்போது அந்த காரில் உண்டான பின்பு புகைக்கிற என்னதான் சூளையையும் அந்த துண்டுகளின் நடுவில கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றினது. அப்ப அந்த என்ன செய்யறாருன்னா ரத்தம் 2 துண்டாக செய்யப்பட்டிருக்குது. இது நடுவுல என்ன செய்யறாருன்னா தேவன் அந்த அவருடைய அக்னி ஜுவாலை என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்குதுன்ற தெரியுங்களா? நான் உனக்கு உடன்படிக்கை தரேன்னு சொன்ன உடன்படிக்கையின் அடையாளம் என்னன்னா, நீ இதை துண்டாக்கு, 2 துண்டாக்கு. இதனுடைய அர்த்தங்கள் வேற இருந்தாலும் முதல்ல என்ன கொடுக்குறேன்னாக்கா அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளத்தை அவர் கொடுக்கிறார். அப்ப 2 துண்டாக்கி அதுல நடக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னாக்கா அந்த அக்னி ஜுவாலை என்ன பண்ணுதுங்க? தேவனுடைய ஆவி அந்த இடத்துல நடக்குது. அப்ப உடன்படிக்கையினுடைய உறுதி என்ன தெரியுமா? நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம்? அது எதை கொண்டு நான் சொல்லுகிறேன்? ஜீவனை கொண்டு சொல்லு. பாருங்க, நல்லா கவனிக்கணும். தேவன் எதை உடன்படிக்கை செய்யறாரோ இதை ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், ஜீவனை கொண்டு உடன்படிக்கை செய்கிறேன்னு சொல்லிட்டே வர்றாரு. ஆனா தேவன் நமக்கிட்ட உடன்படிக்கை நாம என்ன பண்ணிக்கிறோம்? என்ன உடன்படிக்கை பண்ணிக்கிறோம்? ஜீவனை கொண்டு. இதை கவனிக்கணும். எப்படி தேவன் இந்த ரத்தத்தை கொண்டு உடன்படிக்கை செய்தாரோ அதே போல நாமும் ஜீவனை கொண்டு தேவனிடத்துல என்ன பண்றோம்? உடன்படிக்கை. தேவன் இந்த இடத்துல மாறாத தேவன். இப்ப நம்ம இறைமையில வாஸ்தம் பாத்தீங்களா? ஒருவேளை நீ உனக்கு எனக்கும் நான் செஞ்ச உடன்படிக்கையில நீ மீறுகிறதா இருந்துச்சுன்னா அந்த ஜீவனானது, அது ரத்தமானது, அந்த தீர்ப்பு என்ன செய்யும்? உங்க மேல வந்தே வரும். வரமா இல்லையா? கண்டிப்பா வரும். அப்போ இந்த இடத்துல கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, இது 2வது ஒரு உதாரணம். ஓகே, சரி. இப்படி இருக்கும் போது இப்போ என்ன ஒரு உறுதிப்படுத்தல், ரத்தத்தை நீங்க கவனிக்கும் போது ஒரு உறுதிப்படுத்தல். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வீடை நம்ம விற்கணும்னு சொன்னா, ஒரு உடன்படிக்கை கான்ட்ராக்ட் பண்ணணும்னா எது செஞ்சாலும் நமக்கு இப்ப மத்தியில என்ன இருக்குதுன்னா என்ன விட்னஸ், ஒரு பாண்ட் பேப்பர். பாத்தீங்களா? பாண்ட் பேப்பர் இல்லையா? நமக்கு தெரியும் ஒரு பாண்ட் பேப்பர் இருக்கு. அந்த பாண்ட் பேப்பர்ல நீங்களும் சைன் பண்ணணும், நானும் சைன் பண்ணணும். அந்த சிக்னேச்சருக்கு என்ன இருக்குதுன்னாக்கா சிக்னேச்சர் மாத்திரம் இல்ல, என்ன கூட வைக்கணும்? கைரேகை வைக்கணும். அந்த கைரேகை ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கைரேகை நம்ம செத்த பிறகு அந்த கைரேகை என்ன ஆகாது? வேலை செய்யாது. கைரேகை வேலை செய்யாது. ஆனா அச்சு விழுவோம். கைரேகை வேலை செய்யாது. அப்போ எப்படி இப்ப நம்ம இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட்ல ஒரு சிக்னேச்சர் போடுறோமோ, எப்படி நம்ம அதனுடைய ஹெபட், அதாவது என்ன செய்யறோம்னாக்கா அந்த கையினால அந்த இம்ப்ரெஷன் வைக்கிறோமோ அது எவ்வளவு உறுதியோ இப்ப நம்ம வைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தேவன் அவருடைய வாக்கின் உறுதி எப்படி செய்யறன்னா ஜீவனை கொண்டு. சரி, இப்படி பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அதே போல தேவன் மோசேக்கு செய்யும். இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். லாஸ்ட்ல உங்களுக்கு நல்லா தெரியும் என்னன்னாக்கா நாம எவ்வளவு சாதாரணமாக இவங்களை எண்ணிட்டு இருக்கிறோம்ன்றத தெரியல. அவரு சீரியஸா இருக்கிறார். யாருங்க? தேவனும் இயேசு கிறிஸ்து அவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்க இந்த விஷயத்துல. எவ்வளவு ஒரு விஷயத்த பார்க்கும்போது இப்ப பாருங்க, மோசையினுடைய ஜனங்கள் கிட்ட தேவன் என்ன சொல்றேன்னா, நான் சொல்லுகிற எல்லாத்தையும் நீ கை கொள்ளுவீர்களா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு என்ன சொன்னாங்க? கை கொள்வோம் அப்படின்னு சொல்லி. கை கொள்வோம்னு சொல்லும் போது உடனடியா சரி அப்படின்னு தேவன் வரையும் வாக்கினால கேட்டுக்கினாரா? என்ன பண்றாரு தெரியுங்களா? வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம், அதுல 9ஆம் அதிகாரம் 19, 20 வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 19, 20 வசனம். எப்படி எனில் மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லோரும் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். பாத்தீங்களா? கவனிச்சீங்கன்னா சகோதர சகோதரிகளே, தெளிவா என்ன சொல்றாருன்னா, இந்த உடன்படிக்கை மோசைக்கு செய்யும் போது நீங்க எல்லாம் செய்வீங்களான்னும் போது ஆமா நாங்க செய்வோம்னு சொன்னது உடனடி அங்க என்ன பண்றாருன்னா, வாக்கினால மாத்திரம் அல்ல ரத்தத்தினால என்ன செய்யறாருங்க? உடன்படிக்கை. 2 விஷயத்தை செய்யறாரு. ஒண்ணு, அந்த ரத்தத்தை எங்க தளிக்கிறாரு? ஜனங்கள் மேலையும். எந்த புஸ்தகத்தை?
நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தின் மேல என்ன செய்யறாங்க? கழிக்கிறத நம்ம பார்க்கறீங்களா? இப்ப அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? இஸ்ரேல்கிட்ட செஞ்ச அர்த்தம் என்ன புரிஞ்சு? மீறிட்டாங்க. என்ன ஆயிடும்? அப்ப புஸ்தகத்து மேல என்ன செஞ்சிருக்கிறாரு இவரு? தளிச்சாரு. இந்த புஸ்தகம் எங்க இருந்துச்சு தெரியுமா? எங்க கிடைச்சது? சீனாய் மலையில தான் புஸ்தகத்தை எல்லாம் செஞ்சு தளிச்சு என்ன பண்றாருன்னா கட்டி வைக்கிறாரு. காலம் போகுது. சில காலங்கள் போகும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துல இவங்க ஆலயத்தை போய் சுத்திகரிக்கும் போது ஒரு புஸ்தகம் கிடைக்குது. கிடைக்குதா? எங்க? எந்த இடத்துல? என்ன வசனம் என்னங்க வாசிக்கலாம் பாருங்க. அந்த புஸ்தகத்தை வாசித்த பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய உடை என்ன பண்ணுவாருன்னா கிழிச்சிடுவார். ஏன்? வாசிங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிருத்தியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். அப்பொழுது சம்பிருத்தியாகிய சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி, ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் தேசத்துக்கு 11ஆம் வசனம் வாசிங்க போதும். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு வஸ்திரங்களை என்ன செஞ்சுக்கினாரா? அப்ப அந்த நியாய பாருங்க, இந்த புஸ்தகத்து மேல தான் ரத்தத்தை என்ன செய்யறாரு? தெளிச்சுட்டார். ஆனா இந்த புஸ்தகம் எங்க இருந்ததுன்னா அங்க தேவாலயத்துக்குள்ள இருந்தது. இவங்க என்ன செய்யல? இந்த புஸ்தகத்தை கண்டுக்கவே இல்லை. ரொம்ப நாளா கண்டுக்கவே இல்லை, விட்டாங்க. இப்போ அந்த ஆலயத்துல என்ன செய்யறாங்க போது அதை சுத்திகரிக்கும் போது இந்த ஆலயத்துல இந்த புஸ்தகம் கிடைக்குது. அப்ப இந்த புஸ்தக சூழலை திறந்து படிக்கிறாங்க. படிச்சதுமே என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இல்ல கிழிச்சுக்கிறாங்க. ஏன் வஸ்திரத்தை கிழிச்சுட்டாங்க? உடன்படிக்கை நடந்தது. இப்ப அந்த யார் அதை திறக்கிறாங்களோ தீர்ப்பு யார் மேல வரும்? வந்துச்சான்னு கேட்டா யோசியா மேல வரல. யோசியாவை தப்பிச்சு வச்சிருக்காரு. அங்க கீழே நம்ம வாசிக்கும் போது பாருங்க, உபாகமம் எங்க சொல்றாருன்னா உபாகமம் 31ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. உபாகம் 31ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் உன் கால கணக்கு இல்லனாக்கா 24 வாசிங்க. மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். எங்க கொண்டாந்து வையுங்க சொல்லிட்டாருங்க. இந்த புஸ்தகத்தை தான் யார் ஓபன் பண்றா? யோசியா ஓபன் பண்றார். இந்த புஸ்தகத்தை எடுத்து நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த புஸ்தகத்தை அங்க வைகின்றார். இதன் மேல ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தான். அப்ப ரத்தம் கவனிங்க, ரத்தத்து மேல தெளிக்கப்பட்டிருக்குதுன்னா இப்ப நான் சொல்றேன் இந்த புஸ்தகம் எப்படி இருக்குதுன்னா, இப்ப ஆதாமுக்கு இதை நல்லா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்குது. ஆதாமுக்கு தேவன் என்ன செஞ்சாருன்னா அந்த பழத்தை வச்சுட்டு இத நீ சாப்பிட்ட நாள்ல என்ன ஆயிடுவேன்? சாகவே சாவான்னு சொல்லிட்டாரு. இப்போ எத்தனை முறையோ ஆதாம் அந்த சைட்ல ஏவாள் அந்த சைட்ல போய் வந்திருக்கலாம். எப்ப நான் சாவு வந்துச்சா அவங்க மேல? வரல. இப்போ அந்த சாவுன்னு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த தீர்ப்பு இருக்குது இல்லையா, அது எங்க இருந்துச்சு? தேவன் ஒரு நாள் சொல்லிட்டாரு இத சாப்பிடாதேன்னுட்டார். சாப்பிட்டனால சாவன்னு என்னைக்கோ ஒரு நாள் சொன்னாரு. இப்ப சொன்ன வார்த்தை எங்க இருக்குது? அங்க இருக்குது. சொன்ன வார்த்தை அங்க இருக்குது. என்னைக்கு அந்த பழத்தை நீ தொடரியோ உடனடி அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆயிடும்? உண்மையில வந்துரும். என்னைக்கு அதை தொடரியோ அது வந்துரும்.
தொடாம இருந்தீங்கன்னா அங்கனுடைய தீர்ப்பு எங்க இருக்கும்? அங்கே இருக்கும். அப்ப தொட்டினா உங்க மேல வந்துரும் அது. அதே போலதான் இங்க என்ன செஞ்சாருன்னா, உங்க மேல நான் எழுதி இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு இருக்கிறேன். நீங்க தெரியாம பாவம் செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கிறீங்க. இப்ப இத திறந்து பார்த்ததும் அவர் என்னெல்லாம் எழுதினாரோ இவங்க மேல என்ன வந்து தெரியுமா? அத்தனையும் வந்து அப்படியே வாசிங்க கீழே. நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் இன்னும் உங்களுடனே உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே. என் பிரமாணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள். அப்புறம் உங்கள் கோத்திரங்களில் உள்ள மூப்பர் உங்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக. அது வந்து 25 வசனமா 26? இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் 27 வாசிங்க. நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் இன்னும் உங்களுடனே உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே. என் பிரமாணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள். மரணத்துக்கு அப்புறம் இது மோசே சொல்றாரு. அப்புறம் வாசிங்க. உங்கள் கோத்திரங்கள் உள்ள மூப்பர் உங்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகள் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும் அவர்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கவும் அவர்களை என்னிடத்தில் கூட்டி வர செய்யுங்கள். என் பிரமாணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கைக்கிரிகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கும் பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் கண்டிப்பா நீங்க செய்வீங்க. அப்போ இந்த தீர்ப்பு, நான் எழுதின தீர்ப்பு உங்க மேல என்ன ஆகும்? அது வைங்க, அது வேண்டாம், அப்புறம் பாருங்க. அப்ப என்ன இந்த தீர்ப்பு என்ன ஆகும்? கண்டிப்பா உங்க மேல வரணும். வந்துதா? எப்போ வந்துச்சு தெரியுமா? இந்த தீர்ப்பு எப்போ வந்து தெரியுமா? எப்போ இதை வாசிக்க தொடங்குறாங்களோ அங்க அந்த 3வது தலைமுறைக்கு நேபுகத்நேசர் இவங்க என்ன செஞ்சுட்டாருங்க, அன்னைக்கு சிறைப்பிடிச்சு. அதுக்கப்புறம் தேவன் இவர்களுக்கு செஞ்ச உடன்படிக்கையின் அர்த்தமாக நமக்கு 70 AD தேவன் இஸ்ரேல் ஜனங்களை என்ன செஞ்சிட்டாரு? சங்காரம் பண்ணிட்டாரு. எதனால? எது நிமித்தம் தெரியுமா? இதெல்லாம் உடன்படிக்கை நிமித்தமாக. தெளிவாக தன்னுடைய சத்தியத்தை அறிந்து எல்லாம் தெரிஞ்சு நாங்கள் இதை செய்யறோம்ன்றது தேவனை முன்னிட்டு, ரத்தத்தை முன்னிட்டு அவர்கள் செஞ்ச உடன்படிக்கை இது. அப்போ நான் சொன்ன மாதிரி சாவாயின்னு சொன்னது எப்போ அதை நீங்க மீறீங்களோ தேவன் உங்களுக்கு அன்னைக்கெல்லாம் மறுபடியும் எல்லாம் பேச மாட்டார். ஏற்கனவே என்ன சொல்லியாச்சு, அதை சொல்லிட்டாரு. இப்ப இதே நிலைமைதான் இஸ்ரேலுக்கு சொன்ன காரணத்தினால அந்த ரத்தத்தின் கொண்டு உடன்படிக்கை செய்யும் போது தேவன் என்ன செஞ்சிருக்காருன்னா அந்த ரத்தத்தை அந்த ஜனங்க மேலையும் அந்த புஸ்தகத்தை மேல என்ன செஞ்சிருக்கிறாரு? தெளிச்சிருக்கிறபடியாக அந்த உடன்படிக்கையினுடைய தீர்ப்பு மேல என்ன ஆகும்? இத ஏன் கவனிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் எபிரேயர்ல கேட்கிறார். நியாயப்பிரமாணத்துல 2-3 பேர் சாட்சியை வச்சு இரக்கம் இல்லாமல் அங்க என்ன நடந்தது? நமது அங்க தீர்ப்பு நடக்குது. நீங்க அது ஒரு நிழல் மாத்திரமே, நிழலா இருக்கிறதுக்கே எந்த நிலைமைன்னு சொல்றாருன்னா என்ன நிலைமை? இரக்கம் இல்லாம தீர்ப்பு. நீங்க குமாரன் உங்களுடைய பரிசுத்தம் செஞ்ச உடன்படிக்கையின் ரத்தத்தை நீங்கள் சாதாரணமாக எண்ணினால் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க போதா. ஏன் இப்படி சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும் போது அங்க சொல்றாரு தேவன். இப்போ கவனத்துக்குள்ள கொண்டு வரலாம். இந்த உடன்படிக்கை பண்ணும் போதெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்? 2 துண்டு பாக்குறோம் இல்ல? 2 துண்டு பண்ணிட்டு அங்க அந்த மாம்சத்தினுடைய துண்டையும் இன்னொன்னு அந்த ரத்தத்தைய நடுவில் என்ன செய்வாரு? பண்ணுவார் இல்லையா? அப்ப நம்ம அங்கிருந்து நீங்க எங்கிருந்து பார்த்தாலும் அதனுடைய அடையாளம் தான் நமக்கு நல்லா தெரியும். ஆனா விருத்த சேதனம் செய்யும் போது மாத்திரம் தேவன் என்ன செஞ்சா? உனக்கு எனக்கும் ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்னன்னா விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனத்திலையும் ரத்தம் இல்லாமல் என்ன செய்யல பண்ணல. ஆனா விருத்த சேதனத்தை கேட்டார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஆலயத்துல
யாராச்சும் வேலை செய்ய போகணும்னா அந்த இடத்துல அங்கவீனமாக இருக்கக்கூடாது. அங்கவீனர்கள் என்ன ஆகக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. அப்போ தேவன் என்ன கொடுத்திருக்காருன்னா, நீங்க சரீரத்திலிருந்து எதையாச்சும் ஒரு கட் பண்ணிட்டு அதை நீங்க துண்டித்தாலும் நீங்க என்ன இருக்கக்கூடாது, அங்கவீனமாக இருக்கக்கூடாதுன்றதுனாலதான் அந்த இடத்துல விருத்த சேதனத்தை. ஆனால் ரத்தத்தை கொண்டு என்ன செஞ்சார்னா உடன்படிக்கை செஞ்சிருக்காரு. இங்க நல்லா கவனிங்க. அப்போ முதல்ல இப்படியே செஞ்சு வந்தார், 2 துண்டு, மறுபடியும் 2 துண்டாக பண்ணார். அப்ரஹாமுக்கிட்டையும் இதை நம்ம பார்த்தோம். அப்ரஹாமுக்கு தேவன் செய்யறாரு. மோசே கிட்ட ஒரு டைம் உடன்படிக்கை செய்யும் போது காளையும் வெள்ளாட்டை கடை என்ன செய்வாங்க, துண்டித்து அதனுடைய ஆசாரிப்பின் கூடாரத்துல எல்லாம் வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதே ஒரு விஷயத்தை தான் எங்க நடக்குது போது இயேசு கிறிஸ்து அன்றைய தினம் நடக்குது. வாசிக்கலாம். எங்க மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26, 27, 27. மத்திய 26ஆம் அதிகாரம் 26, 27, 28. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. நம்ம பார்த்துட்டு வந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க வரும்போது இந்த இடத்துல என்ன நடக்குது, இயேசு கிறிஸ்து பந்திக்கு உட்கார்றாங்க. எல்லாம் அந்த இடத்துல என்ன செய்யலன்னு சொன்னா, எல்லாம் உட்காந்து பந்தி அன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்து போஜனம் பண்ணும் போது இருக்கும்போது அந்த அப்பத்தை எடுத்து என்னன்னு சொல்றாங்கன்னா, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அப்புறம் அவருடைய திராட்சை ரசத்தை எடுத்து என்ன செஞ்சார்னா, இது என்னுடைய ரத்தமாக இருக்குது, இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம், அநேகருக்கு பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுது புதிய உடன்படிக்கை ரத்தம். இந்த இடத்துல சரீரத்தையும் ரத்தத்தையும் மறுபடியும் காமிக்கிறார். காமிச்சு என்ன சொல்றாரு, நாளைக்கு என்னுடைய சரீரம் என்ன பண்ணப்படுது, பிற்கப்படுது. அது இதுல சரியான வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனம் வாசி. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 24, 25. கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 23 தொடங்கி, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். இதை நம்ம என்ன கவனத்துக்குள்ள என்ன மனசுல நம்ம யோசனை பண்ணலன்னா, இது பஸ்கா அன்றைய தினம் என்ன இருந்தது, பஸ்கா இருந்தது. இயேசு கிறிஸ்து பஸ்காவுடைய நிறைவேற்றுதல் மாத்திரம் அன்னைக்கு நடந்ததான்னு கேட்டாக்கா, அன்னைக்கு நடந்த அநேக தீர்க்க தரிசனமும் ஒரே நாள் என்ன நடந்தது, நிறைவேற. அதுல பஸ்காவும் உண்டு. ஆனால் இங்க உடன்படிக்கைன்னு வரும்போது இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். என்ன சொல்றேன்னா, இது அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற அப்படின்னாக்கா, என்னுடைய சரீரம் இப்ப என்ன பண்ண போகுதுன்னா 2ஆக பிக்கப்படுகிறது. அப்புறம் பிற்கப்பட்டு என்னுடைய சரீரமா இருக்குது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். போஜனம் பண்ண பின்பு அவர் அப்படியே அப்படி வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இங்கதான் ஒரு சேஞ்ச் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சார் தெரியுங்களா, அந்த எல்லாம் இங்க பாக்கணும். சகோதர சகோதரிகளை புரிஞ்சு உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த இடத்த சொல்றாரு, எப்படி அந்த மாம்சத்தை பிட்டு ரத்தத்தை வைத்து உடன்படிக்கை செய்தார்களோ, இதே போல இங்க வச்சு என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு இப்படியே என் மாம்சம் என்ன பண்ணப்படும், பிற்கப்படும். அந்த ரத்தத்திலே நான் உடன்படிக்கை செய்வேன் அவங்ககிட்ட. ஆனா உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இதுல பானம் பண்ணோன்றார். பாத்தீங்களா? அப்ப என்ன கொடுக்கிறாருன்னா, அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றாரு, ரத்தத்தை வச்சு உடன்படிக்கை செய்யறாரு, உனக்கு எனக்கு கூடிய உடன்படிக்கை. ஆனா இங்க பேசும்போது என்ன சொல்றாருன்னா, சரீரத்தை பிக்கப்படுகிறது, அது என்னுடைய சரீரமாக இருக்குது, அது ரேன்சம். இந்த உலகத்துக்கே என்ன பண்ணப்படுறது,
நான் உலகத்துக்கே இந்த ஜீவாப்பமாக உயிராக ஜீவாப்பமா கொடுக்கக்கூடிய ransom. ஆனா இந்த இடத்துல ரத்தத்தை கொண்டு உடன்படிக்கை செய்யாமல் இந்த ரத்தத்திலே நீங்கள் என்ன செய்யணும்ன்றாரு, பானம் பண்ணுங்கள் என்றாரு. இதுதாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா, பானம் பண்ணுங்கள். அப்போ என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாருனாக்கா, அந்த பஸ்காவை கொண்டு வந்து அந்த பஸ்கால நடந்த சம்பவங்கள் எல்லாம் எப்படி, அந்த தலிசம் பிள்ளைகள், அங்க நடந்த சங்கார தூதன், அங்க நடந்த பஸ்காவை, இவைகள் எல்லாம் கூட அங்க கம்பேர் பண்ணி வரும்போது கூட இது ஒரு அடையாளமாக அன்றைய தினம் இருந்தாலும் சகோதர சகோதரிகளே, இங்க மிக முக்கியம், நம்மளுடைய ரத்தத்தை கொண்டு வரைய உடன்படிக்கை செய்யாமல் அதுல பாகம் பண்ணுவதற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த இடத்துல. சரி, இங்க இதான் கொடுக்குறாரு. இங்க இடத்துல என்னன்னு சொல்லும் போது அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாரு. ஆனா நம்ம என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றது எழுதுறாரு இங்க, தெரியுங்களா? ரசல் எழுதும் போது என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேரு இந்த ராபோஜனத்தை பங்கு பெறும் போது ரொம்ப என்ன செய்வாங்கன்னா, இந்த 3 மாசம் ஒண்டி ரொம்ப ராபோஜனம் வரப்போகுது இல்லையா, நம்மளுடைய பக்தி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்படிதான் 3 மாசத்துக்குள்ளேயே நமக்கு என்ன ஆயிட்டோம், 3 மாசம் ஸ்டார்ட் ஆயிடும். 3 மாசம் 4 மாசம். அப்ப நல்லா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த 3 மாசம் 4 மாசம் போது நமக்கு ரொம்ப சோதனைகள் வரும் இல்லையா, ரொம்ப சோதனைகள் வரும், ரொம்ப கஷ்டங்கள் வரும், ஏன் நம்மள ரொம்ப சோதிக்க வரும். ஏன் வருது, ஏன் இந்த 3 மாசம் மாத்திரம் வருது? 3 மாசத்துல வந்து எப்படி பேதுரு வந்து உடைக்கிறாரோ அந்த மாதிரி நம்மள என்ன பண்றாரு உடைக்கிறாரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த 3 மாசம் மாத்திரம் நம்மளுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? அந்த சமயத்துல ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னாக்கா, அங்க எழுதுறாரு, அந்த 3 மாசத்துல தான் நீங்க நல்லா சுத்தமா வாழணும்னு யோசனை பண்றீங்க. இந்த 3 மாசம் தான் நீங்க தியானத்தை பண்றதுக்கு, அதிகமா தியானம் பண்றது, அந்த 3 மாசம் தான் யோசனை பண்றீங்க. அதிகமா கிறிஸ்துவ நினைவு கூறுதல் வரும்போதுதான் இயேசு கிறிஸ்து மரண பத்தி தியானிக்கிறீங்க. அதிகமா அதை பத்தி நான் ரொம்ப சுத்தமா இருக்கிறேன், பாவங்கள் மன்னிக்கப்படணும்ட்டு அந்த 3-4 மாசம் மாத்திரமே நீங்க சிந்திக்கிறதுனால அந்த 3-4 மாசம் மாத்திரம் தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது, அதிகமான பிரச்சனை வருது. ஒருவேளை வருஷம் பூரா நீங்க எப்படி இருந்திருந்தீங்கன்னாக்கா, வருஷம் பூரா என்ன வந்திருக்கும், பிரச்சனை வந்திருக்கும். ஆகையினால என்ன, அந்த 3 மாசம் 4 மாசத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்ல, 3 மாசம் 4 மாசத்துல தான் நம்ம சுத்திகரிக்கிறதுக்கே முயற்சி செய்யறோம். ஆகையினால இங்க பிரதர் ரசல் எழுதும் போது என்ன சொல்றாரு, அநேகர் வந்து ரத்தத்தை அந்த திராட்சை ரசத்தை கையில வச்சுக்கிட்டோம், இல்ல அப்பத்தை கையில வச்சுக்கிட்டோம், இந்த ரத்தத்தை ரொட்டியை எப்படி சொல்லலாம், ரொட்டியை பிக்கணுமா, ரொட்டியை பிச்சு சாப்பிடலாமா, இல்ல அப்படியே சாப்பிடலாமா, இல்ல உள்ள போய் இது சரீரமா, இப்படி நிறைய பேர் யோசனை பண்றது உண்டு. அதன் பின்னால இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தத்தை கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லை. இது ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம என்ன செய்யலன்னா, பின்னால இருக்கக்கூடிய அர்த்தத்தை கவனிக்காமல் வெறும் அந்த ரொட்டி திராட்சை ரசத்துக்கு மேல ரொம்ப அதிகமான கவனத்தை கொடுத்து அன்றைய தினம் மாத்திரம் பரிசுத்தமா வந்து காலையில உட்காந்து எல்லாம் தியானிச்சு கிழிச்சுட்டு அந்த ரொட்டியை சாப்பிட்டோமா, திராட்சை ரசத்தை குடிச்சிட்டோமா, மறாத நாள்ல இருந்து காரணம் என்னன்னு சொன்னா, அது பின்னால இருக்கிற அர்த்தத்தை, சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாததுனால இவர்கள் வெறும் முக்கியத்துவம் இந்த திராட்சை ரசத்துக்கும் அந்த ரொட்டிக்கும் கவனத்தை கொடுக்கறதுனால உள்ள அர்த்தத்தை கண்டுபிடிக்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ரொட்டியை கொண்டு வா, ரொட்டி இப்படிதான் இருக்கணும், திராட்சை ரசம் இங்க இருந்து கொண்டு வா, அங்க இப்படிதான் இருக்கணும்னு எல்லாம் யோசனை பண்ணல. போஜனம் பண்ண பின்பு அந்த போஜனத்துல என்ன இருக்கு அதை எடுத்து என்ன செஞ்சிருக்கிறாரு நமக்கு கொடுத்தாரு. ஆனா அவருடைய முக்கியத்துவம் நாளைக்கு என்னுடைய சரீரம் பிக்கப்படுகிறதாகவும் அவருடைய ரத்தம் சிந்தப்படுகிறதாகவும் அதே மேலதான் கவனத்தை ஜாஸ்தி செலுத்தினார். இதை நம்ம கவனத்துக்குள்ள வரணும். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய நம்ம பார்க்கும் போது சரீரம் இந்த இடத்துல என்ன பண்ணப்படணும், எத்தனையா பிக்க பண்ணோம், எங்க பிக்கப்பட்டா, எங்கன்னா பிக்கப்பட்ட ஞாபகம் இருக்கா, குத்துனாங்க, அது தெரியலையே, குத்துனாரு, வேற எங்கன்னா பிக்கப்பட்ட ஞாபகம் இருக்கா, அதெல்லாம் பிஞ்சின்னு வந்து கரெக்ட். வேற எதனா அடையாளமாக எதனா வசனம் பேசுறது உண்டா, வஸ்திரம் பிக்கப்பட்டது, அது கூட ஒரு அடையாளம். வஸ்திரம் எங்கனாக்கா, அவருடைய மரணத்தின் அன்று தேவாலயத்தில திரைச்சாலை 2ஆக கிழிச்சு. இந்த திரைச்சாலை என்ன அடையாளம்,
இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தான் அடையாளமா அது? வெரி குட். இதுதான் சரி இல்லையா? வாசிங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே எல்லாம் அங்கே இருக்கு. எபிரேயர் 10:19. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அந்த மாம்சத்தின் திரை வழியாக அப்ப என்ன செஞ்சிட்டாருனாக்கா, நமக்கு உடன்படிக்கை எப்படி செய்யறாருன்னு பார்க்கும்போது, அவர் மாம்சம் பிக்கப்பட்டது, ரத்தத்தை கொண்டு உடன்படிக்கை செய்தார். ரெண்டு நமக்கு என்ன கவனிக்கிறது தெரியுங்களா சகோதர சகோதரிகளே? 100%. அதாவது உறுதினா உறுதி. இந்த உலகத்தில் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயம் உறுதினாக்கா, அதுல நீங்கள் மத்தியஸ்தராக இருந்து ஆசிரியர்களாகவும் ராஜாக்களாகவும் உங்களை அழைத்த அழைப்பு எவ்வளவு உறுதி, எவ்வளவு மேலான ஒரு அழைப்பு. அப்ப அவருடைய ஸ்தாபிக்குதல் எவ்வளவு முக்கியம். தேவன் வெறும் வாக்கில் பேசுவர் அல்ல, வெறும் வார்த்தையினால் பேசுவர் அல்ல. எதையின் போது பாருங்க, யாரை கொண்டு அவர் உறுதியும் அந்த ஒரு ஆணையம் கொடுக்கிறார்னா, எப்படி அந்த மிருகத்தினுடைய சரீரங்கள் பிக்கப்பட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் சரீரம் திரை போல பிக்கப்பட்டு நாம் அது உள்ள போறதுக்கு அந்த உறுதியை தான் அங்க காட்டுறாரு. அப்போ ரத்தம் எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவ அவருடைய ஜீவனை கொண்டு நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரா? இது அடையாளமா தான் செய்யறோம் நம்ம. ஆனால் இந்த அடையாளத்தை தான் நிறைய பேரு சாதாரணமாக எண்ணிருக்கிறாங்க. இந்த சாதாரணமாக எண்ணும் போது மெனி மோர் ரெஸ்பெக்ட் நம்ம பார்க்கும் சகோதர சகோதரிகளே, நிறைய பேரு இந்த அப்பம் ரத்தம் புதிய உடன்படிக்கை இவைகளினுடைய கவனத்துக்கு தான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். இதனுடைய உள்ள அர்த்தத்தை கவனிக்கணும்ன்றது நம்ம சொல்றோம். அதனால இந்த உலகத்துக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் யார் கிடைச்சிருக்கு? இதோட இன்னொரு ஸ்லாக்கியம் எங்க கிடைக்குமா தெரியுமா? வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர்ல 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. மன்னிக்கணும் அது இல்லை. 4ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ பெரிதான ஒரு ரட்சிப்புக்கு கொஞ்சம் கூட கவனமே இல்லாம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்து உடன்படிக்கை எப்படி அவங்களுக்கு செஞ்ச அந்த உடன்படிக்கையின் உறுதியை காட்டி ரத்தத்தின் மூலியம் ஜீவனை கொண்டு உங்களுக்கு சத்தியத்தை நாங்கள் கொடுத்து இருந்தோம். இதை கொடுத்து உங்களுக்கு மேலான ஒரு அழைப்பு ரட்சிப்பை நான் உங்களுக்கு கொடுத்தோம். கொஞ்சம் கூட கவலையுமே இல்லாம இருந்தா தண்டனைக்கு எப்படி தப்புவீங்கன்னு. ஏன்னா இவர்கிட்ட உடன்படிக்கை செஞ்சது யார் தெரியுமா? யாருங்க? நாம தான். யாருடைய ரத்தத்தை கொண்டு உடன்படிக்கை செஞ்சிருக்கோம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை கொண்டு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? இதுல நான் செய்யல அப்படின்னா அவ்வளவுதான். இதுதான் நம்ம உடன்படிக்கை. இதுலதான் இது கொடுக்கிறாரு. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நீ குறித்து நாம் கவலையேற்றமா இருப்போமானால் இந்த தண்டனைக்கு எப்படி தப்புவோம்? கொஞ்சம் கவனத்துக்குள்ள கொண்டு வரும். நாம எடுக்கிற அந்த பாத்திரத்துல எடுக்கக்கூடிய அந்த பாத்திரமும் அந்த சரீரத்துல நம்ம பங்கு பெறுகிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அவ்வளோ பெரிய விஷயமானதுன்றது கொஞ்சம் கவனித்து பாருங்க சொல்றாரு. அங்க 2-3 சாட்சினால இரக்கம் இல்லாமல் தீர்ப்பை பெற்றாங்க. நீங்களோ தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அந்த பரிசுத்தம் செஞ்ச அந்த ரத்தத்தை நீங்க சாதாரணமாக எண்ணி போவீங்கன்னா தண்டனைக்கு எப்படி தப்புவீங்க? மறுபடியும் எச்சரிப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? எந்த ஒரு கண்டிஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? அந்த இஸ்ரேல் மக்கள் அன்றைய தினம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பஸ்காவை புசிக்கும் போது எப்படி புசிக்க சொன்னார்? அவங்கள
தீவிரமா பூசின்னு சொன்னாங்க இல்லையா? தீவிரமா பூசி, கையில என்ன வச்சுக்கோங்க பாருங்க, தீவிரமா பூசின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம தீவிரமா புசிக்கிறதுக்கு என்ன ஒரு கண்டிஷன்ல நம்ம இருக்கணும் தெரியுங்களா? தீவிரமா புசிச்சிட்டு இருக்கிறோம். எவ்வளவு புசிச்சிருக்கோம்? ஒரு 20 வருஷம் பின்னாடி நீங்க போனீங்கன்னா சத்தியத்தை கேட்கக்கூடிய ஆள்கள் இல்ல. தேடி தேடி வீடு வீடா சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு காரணம் இருந்தது. இன்னைக்கு கொரோனா வந்து போச்சோ, அன்னையில இருந்து சத்தியம் எப்படி கொட்டுதுன்னா, அப்படியே நீங்க எல்லா யூடியூப்லயும் எந்த திறந்தாலும், யூடியூப்லயும் எல்லா பேஸ்புக்லயும் எல்லாத்துலயும் நீங்க பார்க்கக்கூடிய சத்தியங்க அப்படியே கொட்டுதா இல்லையா? இப்ப தீவிரமா சாப்பிடக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோமா இல்லையா? முதல்ல அப்படி இல்ல, ஆனா அந்த கண்டிஷன்ல இருக்கிறோம். இப்போ தீவிரமா சாப்பிடுங்க, கிடைக்கிறதுல என்ன பண்ணுங்க, நல்லா தீவிரமா சாப்பிடுங்க. ஏன்னா நீங்க கடந்து போற காலம், அந்த விடிய காலம் வர, இந்த ஜாமம் முடிய போகுது. பாக்குற இன்னைக்கு இருக்கிற அடையாளம் என்னங்க? இஸ்ரேலினுடைய யுத்தம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டதா? பைபிளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களா? ஆமா, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல 39ஆம் அதிகாரத்துல பேசப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் இவைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் கண்ணு முன்னாடி. இன்றைக்கு உலகமே இஸ்ரேலன் தெரியாத ஜனங்களுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிச்சு? இஸ்ரேலன் தெரிஞ்சிச்சு. இஸ்ரேலன் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நமக்கு மாத்திரம் சிலருக்கு மாத்திரம் தெரிஞ்சிருந்த அந்த ஒரு ரகசியம். இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு, அது மகா வல்லமை உள்ள நாடுன்ட்டு நமக்கு தெரிஞ்சு தேவன் நடத்திருந்தாரு தெரிஞ்ச இந்த ஒரு காரியம் இப்ப யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு தெரியுங்களா? இந்த உலகத்துக்கு சின்ன சின்ன பசங்களை கேட்டாலும் இஸ்ரேல் 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 பேசுறாங்க. எவ்வளவு கிட்ட வந்துட்டோம். அதனுடைய அவங்க பின்னாடி யாரு இருக்கிறாருன்னு கூட சொல்றாங்க. வசனம் இப்ப என்ன பண்றாங்க, நிறைய பேரு பைபிள் ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க எல்லாம் நியூஸ்ல எல்லாம் பைபிளை நோண்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பைபிள்ல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதாம், நிறைவேறி கொண்டு இருக்கிறதாம். பாருங்க, எங்க இருக்கிற நாமனா அந்த கடைசி காலத்துல இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஓட்டத்தை நாம் எப்படியாக ஓடி இன்னமும் தாமதமா இருக்கிறதா இருந்துச்சுன்னா, சகோதர சகோதரிகளே, நாம இந்த உலகத்துக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நமக்கு கிடைச்சிருக்குது, அட்வான்ஸ்டா நமக்கு கிடைச்சிருக்குது. இப்படி நம்ம கிடைச்ச இந்த ஒரு சிறப்பான ஒரு ஆவியை, இந்த ஒரு கிருபையின் ஆவியை நாம் எப்படி நிந்திக்கிறோம் பாருங்க. அப்படி நான் எப்படி சொல்றேன்னா, தன் குமாரனை காலின் கீழ் மிதித்து அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை சாதாரணமாக எண்ணுகிறதான ஒரு காரியத்தை சொல்றாரு இல்லீங்களா? பார்க்கும் போது அதுலயே வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் பாருங்க, எல்லாமே 10ஆம் அதிகாரத்துல தான் இருக்குது. 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26வது வசனம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவிகளின் நிமித்தம் செலுத்தத்தக்கதாக வேறொரு பலி இனி இராது. சத்தியத்தை நல்லா தெரிஞ்சு மனப்பூர்வமா பாவம் செய்ய, பாவம்னாக்கா சத்தியத்தை தெரிஞ்சு மனப்பூர்வமா பாவம் செய்கிறவராக இருந்தார் என்ன கொடுக்கிறார்? இன்னொரு பலி. அப்ப பாவம்னா என்ன? பாவம் எங்கிருந்து வருது? சென்ட்ரல்ல பாவம் எங்கிருந்து வருது பாத்தீங்கன்னா, பாவம் எங்கிருந்து வருதுங்க? நம்ம என்ன நினைக்கிறோம்? எங்கிருந்து வருதுங்க? சிந்தனையில இருந்து வருதா? அப்ப வெளியே இருக்கிறதெல்லாம் வெளியே இருக்கிறதெல்லாம் பாவமே இல்லைங்க. பாவம் எங்கிருந்து வருது? கரெக்டா சொன்னீங்க. எங்கிருந்து வருது தெரியுமா? பாவம் எங்க இருக்குதுன்னா வாசிங்க, மார்க் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23. மார்க் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23. மார்க் 7ஆம் அதிகாரம் வசனம் 21 தொடங்கி 23 முடிய. எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். எங்கிருந்து வருதுங்களா பாருங்க. அப்ப எங்க படுத்துட்டு இருக்குது? எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தைகளும், கடைசி என்ன சொல்றாரு? பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும்.
நம்ம தீட்டானவர்களா இல்லையா? எப்படி இருக்குதுன்னா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்குது, பாவம் எங்க படுத்துட்டு இருக்கு தெரியுமா? காயின் சொன்னாரு, காயின் கிட்ட பார்த்து, காயின் நீ நன்மை செய்தால் மென்மை அல்லவோ? பாவம் எங்க படுத்துட்டு இருக்குது? வாசற்படியில படுத்து. நம்மளுக்கு பாவம் எங்க இருக்கு தெரியுங்களா சகோதர சகோதரில? எங்க இருக்குது? உங்களுக்கு வெளியில இருந்து பாவம் எங்கேயுமே வராது. உங்களை மோட்டிவேட் பண்றதுதான் வெளியே. உங்க பாவத்தை தூண்டுறதுதான். ஒருத்தருக்கு இச்சையை காட்டி அவர் விழுறாருன்னா, நான் இவங்களால தான் நான் கீழே விழுந்தேன்னு சொல்ல முடியுமா? காரணம் என்னன்னாக்கா, எது உள்ள இருந்தது? மோட்டிவேட். பாருங்க, எல்லாமே ஒரு கோவத்துக்குள்ளாக நம்ம மோட்டிவேட் நம்மள பண்றாங்க. நம்ம கோவத்துக்குள்ளாக விழுறோம், பெருமைக்காக பெருமையில விழுறோம், விபச்சாரத்துல விழுறோம், இப்படிப்பட்ட காரியங்கள்ல விழுறோம்னு சொன்னா இதுக்கு காரணம் யாரை காட்டிட கூடாது? மற்றவங்களை காட்டிடக்கூடாது. ஏன்னா அது மனுஷனை சொல்றாரு, உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை என்ன செய்யும்? அது ஈட்டுப்படுத்திடும். ரொம்ப கவனமா இருக்கணும். இத நாம கவனமா இல்லம்னா நம்மள என்ன செஞ்சிடும்? தீட்டுப்படுத்திடும். அப்ப இதை எடுத்து போட்டுற முடியுமா? இந்த பாவத்தெல்லாம் எடுத்து போட முடியுமா? முடியும். எப்படி போட முடியும்? வாசிங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இத கவனிக்கணும். என்ன கொடுக்கிறாருன்னா, அவர் ஒளியில் நடக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால், அப்படின்னு என்ன அர்த்தம்? வசனத்திலே நடந்தால். அப்ப அவருடைய வசனத்திலே நாம் நடப்போமானால் ஒருவரை ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்றார். வசனத்திலேயே நாம் நடக்கலனா, வசனத்தின்படி நாம செய்யலனா, நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா ஐக்கியப்பட்டு இருக்க மாட்டோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன பண்ணுமா? நம்ம சுத்திகரிப்புன்றது பாருங்க, இங்கதான் கவனிக்கணும். அப்போ அந்த ரத்தம் நமக்குள்ள இப்ப நம்ம போறோம். அந்த ரத்தத்தினுடைய உடன்படிக்கையிலுடைய நாம கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நம்மளுடைய அந்த ரத்தத்துல பங்கு பெற போறோம். அந்த ரத்தம் எதை குறிக்குது அப்படின்னும் போது, முதலாவது ஐக்கியத்தை நம்ம போய் என்ன பண்றோம்? ரத்தத்தினுடைய ஐக்கியத்துக்குள்ளாக நாம போறோம். அந்த சரீரம் சொல்லும் போது அந்த சரீரத்தை புசிக்கிறதுன்றது அவருடைய ஐக்கியத்துக்குள்ள, அதாவது அவருக்கு பங்கு பெறத பத்தி தான் குறிக்குது. தவிர நீ போய் எடுத்து குடிச்சிட்டு சாப்பிட்டு வர்றத பத்தி அந்த இடத்துல என்ன பண்ணலங்க, வாசிக்கிறது இல்ல, செய்யறது இல்ல. அவருடைய வாசிங்க. அது கூட 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16-17. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 16-17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. நாம ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியம்ன்றாரு. அந்த ஐக்கியம் நம்மளுக்கு ஐக்கியம், ரத்தத்தினுடைய ஐக்கியத்தை பார்க்க கொடுக்குது. அப்புறம் நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. ஐக்கியத்தை குறிக்குது. அப்ப நம்ம அதுல பங்கு பெறதுன்றது ஐக்கியத்தை குறிக்குது. பங்கு பெறதுன்றது வெறும் அதனுடைய சாப்பிட்டு அதனுடைய ரத்தத்தை குடிச்சிட்டு நீங்க எப்படி எல்லாம் எங்களுக்காக மாம்சத்தால் பாவம் மறிச்சு இப்படி சத்தீங்க, உங்களுடைய ரத்தத்தை சிந்துனீங்க அன்றையோட முடிக்கிற விஷயம் அல்ல அது. ஐக்கியத்தை உன்னுடைய சரீரத்தினுடைய ஐக்கியத்துல என்னுடைய ஐக்கியம், என்னுடைய பங்கு இருக்குது. அதை நான் செய்யறேன். அது நிழலா செஞ்சோம் அவங்க, நான் நிஜத்துல செய்யறேன்றது ஐக்கியம் இருக்குது. இந்த ரத்தத்தை சொல்லும்போது அவருடைய ஐக்கியத்துல நம்மளுடைய ஐக்கியம் அவருடைய ரத்தத்துக்குள்ள இருக்குது. நம்ம போய் அதுல பங்கு பெறோம்னா நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் உன்னுடைய உடன்படிக்கை அந்த இடத்துல இருக்குதுன்றது நம்ம கவனிக்கணும். இதோ அதுல ரினிவல், நம்ம செய்யக்கூடிய ரினிவல் என்ன தெரியுமா? தேவனே, இந்த வருஷம் போன வருஷம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. இந்த வருஷம் நான் உயிரோட இருக்கிறேன். இந்த வருஷம் உயிரோட இருக்கிறேன். இந்த வருஷம் அதை பங்கு பெற நான் முன்னாடி வந்துட்டேன். போன வருஷம் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வருஷம் உன்னோட நான் சரீரத்திலையும் உன்னுடைய ரத்தத்திலையும் நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? ஐக்கிய பண்ணப்பட்டிருக்கிறேன். அவர் ஒளியிலே நடக்கிறது போல நானும் ஒளியில நடக்கிறதா இருந்துச்சுன்னா ஐக்கியப்பட்டிருப்போன்றார். அந்த ஐக்கியத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்ம என்ன செய்யணும்? நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்குள்ள சுத்திகரிப்பு இல்லைன்னா
நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? தீட்டா என்ன ஆயிடுமா? நம்ம தீட்டுப்பட்டவர்களாக இருந்துருவோம். தீட்டுப்பட்டவர்களா இருந்து இருந்து பாவமானது யாக்கோபுல சொல்றது போறது என்ன ஆயிடும்? கர்ப்பம் தரித்து கடைசியா எங்க போய் கொண்டு வந்து விட்டுரும்? அது மரணத்துக்கு கொண்டு வந்து விட்டு நம்ம எல்லாம் தெரியாது. அப்ப அந்த ரத்தத்தை நம்ம எப்ப சாதாரணமா நினைக்கிறோமோ, பரவாயில்ல விடுங்க, நான் என்ன பண்ணல, பாவம் நினைச்சும் போது பாவத்தை வந்து சாதாரண பாவம்ன்றது என்ன? செஞ்சா பாவமா, செய்யலன்னா பாவமா? யோசித்தாலே பாவம். கரெக்ட் தான், யோசித்தாலே அது பாவம். யோசனைன்றது மாத்திரம் இல்ல, அது உள்ளே இருக்குது. நம்ம அநேகர் சொல்றது உண்டு, மேல மாத்திரம் தான் நான் இப்படி, உள்ள ஒரு ஆளு. நம்ம பேசுவோமா இல்லையா? எல்லாச்சும் அவங்க அவங்க வைஃப் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, எல்லாம் இப்படியே சாதாரணமா நினைச்சிடாத, உள்ள ஒரு ஆள் படுத்துன்னு இருக்கு, அவன் ஏஞ்சி வந்தா நீ காலி. பாருங்க, இது எல்லாத்துக்கும் உள்ள சொல்றாரு. 13 கேரக்டர் சொல்றாரு. இந்த 13 கேரக்டர் உள்ள பூந்துட்டு இருக்குது. சாத்தான் யாரை விழுங்கலான்ட்டு, எந்த இடத்துல இழுக்கலாம், எந்த இடத்துல யாரை இழுக்கலாம், ரொம்ப சாதாரணங்க. ஏன் சாதாரண ரொம்ப சீக்கிரம் விழுந்துருவோம்னா, இந்த பாவம் வெளியில இருந்து வரல, உள்ளக்குது. உங்களை இப்படி தூண்டி அழகா உங்களை மேல ஏத்தி விட்டாலே போதும், நெக்ஸ்ட் கீழே விழுந்துருத்தான். இப்படித்தான் நிறைய பேர் விழுந்துருக்குறாங்க. உங்களை மேல தூக்கின்னு போகும்போது அப்பா அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும், என்ன தவிர வேற யாரும் இல்லைன்ட்டு. அங்க மேல இருந்து தள்ளுறதுக்காகத்தான் அவன் தூக்கின்னு போய்க்கிறதே உள்ள. ஏமாந்துராதீங்க. யாரோ சாத்தான் வெளியேக்குறான்னு, சாத்தான் கா ஹே, ஹிந்தில ஒரு ஒரு வார்த்தை இருக்கு, சாத்தான் கா ஹே அப்படின்னு. எங்க பகல் பகல்னா நம்ம தமிழ் பகல் இல்ல, பகல்னா இது இல்ல, பகல்னா பக்கத்திலேயே இருக்கிறான்னு அர்த்தம். பக்கத்திலேயே இருக்கிறான், பக்கத்திலேயே இருக்கிறான், தூண்டிட்டே இருக்கிறான், தூண்டிட்டே இருக்கிறான், தூண்டிட்டே இருக்கிறான். யாருன்னா வந்து பிரதர் எதனா உனக்கு கோவத்துல தூண்டு, வைஃப் ஹஸ்பண்ட் தூக்கி பாரு, எல்லாம் சண்டை பிச்சு கட்டிடும் லாஸ்ட்ல இல்லையா? அப்புறம் யோசனை பண்ணுவோம், என்னடா வாழ்க்கை, நீ கிறிஸ்டியனா, இது வேற சண்டை வரும். நீ ஒரு புது சிருஷ்டியா, நீ பைபிளை தூக்குறியா, நீ ஒரு நீ பேய் என்ன பண்ணுவோம் எல்லாம். லாஸ்ட்ல வந்து தேவனே என்ன மன்னிச்சு. இதெல்லாம் எங்க இருந்து வருது? இதெல்லாம் உள்ளத்துல இருந்து வருது. ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா, இத சொல்றாரு, நீங்க சாதாரணமா நினைச்சு இந்த விஷயம் சுத்திகரிப்பு மிக மிக முக்கியம் அன்பு சகோதர. அப்ப நாம வெறும் செய்யறது மாத்திரம், நம்ம செய்யாதது கூட சிலது பாவம். என்ன தெரியுங்களா? யாக்கோபுல வாசிக்கிறோமா 4:17 என்ன சொல்றது? யாக்கோபு 4:17 யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்கிற அறிந்தவனாயிருந்தால் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஒருத்தனுக்கு நன்மை செய்யணும்னு தெரிஞ்ச பாவம் எப்படி வருதுன்னா, செய்யுது பாவத்துல போய் விழுறது மாத்திரம் இல்ல, ஒருத்தருக்கு நன்மைன்றது தெரிஞ்சு புரிஞ்சிச்சா, உங்களுக்கு இதுதான் கரெக்ட்னு தெரிஞ்சிச்சா, நன்மை செய்யாம போனாலே என்ன அர்த்தமா? பாவம் ஆயிருமே. அப்போ நம்மள பாவம் என்ன பண்ண போறது இல்ல, விட போறது இல்ல. அப்ப எதனால தான் நம்ம சுத்திகரிப்பு பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால தான் சொல்றாரு. நீங்க சாதாரணமா எண்ணிடாதீங்க, உங்களை தினந்தோறும் உங்க தீட்டுகளை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். தினம் ஜபத்துல உட்காரணும், தினம் நம்ம சுத்திகரிக்கணும், தினம் கொண்டு வரணும். அவைகளை விட 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 என்ன தெரியுங்களா, நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால என்ன கொடுக்குறாருன்னு சொன்னாக்கா, சகோதர சகோதரியில, நம்மளிடத்துல பாவம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுன்றாரு. நம்மிடத்துல பாவம் இல்ல ஒருத்தர் சொல்றாருச்சுன்னா, நம்மை நாம வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்கு இராது. அதுலயே தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தான் இருக்குது. ஆகையினால சகோதர சகோதரியில கவனத்துக்கு நல்லா மனசுல வச்சுக்கோங்க, இந்த ரத்தத்தை நம்ம பங்கு பெறுவது என்றது சாதாரணமான விஷயம் இல்ல. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை முக்கியமாக நம்ம பாகம் பண்றது. இதை வாங்கி நீங்க உண்ணுங்கள்னு சொல்லும் போது, இதுல நம்ம உடன்படிக்கை செய்யுங்கள் என்று நம்மளை கொண்டாந்து சேர்க்காம, உனக்கு செய்யறேன்னு சொல்லாம, இதுல பாகம் பண்றதுக்கு நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாரு, அதுல ஐக்கியப்படுறதுக்காக நம்மளை கூப்பிட்டு இருக்காரு. இவெல்லாம் சத்தியத்தை தெரிஞ்சு எல்லாத்தையும் தெரிஞ்சு மறுபடியும் நாம
அதை மனப்பூர்வமா பாவம் செய்கிறதா இருந்துச்சுன்னா உங்களை புதுப்பிக்கிறது கூடாது. இங்க கவனிக்கணும். கடைசி ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 1 அதிகாரம் 1 அதிகாரம் 1 யோவான் 1 அதிகாரம் 9 வசனம். 1 யோவான் 1 அதிகாரம் 9 வசனம். கடைசி இல்ல, இன்னும் கொஞ்சம் இன்னும் 2-3 வசனம் இருக்குது. 1 யோவான் 1 அதிகாரம் 9 வசனம். 1 யோவான் 1 அதிகாரம் 9 வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ நம்ம பாவத்துல விழுறது இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா என்ன ஆயிடுவோம்னா ஒரு சமயத்துல என்ன ஆயிடுவோம், உடனடியே நம்ம ஒருத்தர் கீழே விழுந்துட்டு இருந்தோம், இவர் அவ்வளவுதான், முதல்ல நரகம்னா இப்ப என்ன ரெண்டாம் மரம் கிடையாது. ஒருத்தருக்கு வந்து பாவத்துல அனுபவப்பட்டு கீழே விழுந்து மறுபடியும் விழுந்து அப்படியே போயிட்டாருன்னா அவர் போன கதிதான். ஒருவேளை ஏதாச்சும் விழுந்துட்டு ஒருத்தர் நீங்க இன்னைக்கு கூட ஏந்திக்கிறதுக்கு இன்னைக்கு ஏந்திரிச்சு தேவனுக்கிட்ட போய் அறிக்கை எடுத்துக்க நான் ரெடியா இருந்தேன்னா தேவன் அவர்களை என்ன செய்யறாரா, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுதிகரித்து அவர் உண்மையும் சுதிகரித்து அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு டுடே இஸ் தி டே. இன்னைக்கு நம்முடைய ரட்சிப்பின் நாள். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியும், இதுல மாற முடியும். சகோதர சகோதரர்களே, நம்ம பார்க்கும் போது அதனால நல்லா கவனிங்க. இது எந்த லெவலுக்கு போகுதுன்றத நீங்க பார்த்து, இது வந்து சுத்திகரிப்புன்றது மாத்திரம் இல்ல, இயேசு ரத்தத்தை சாதாரணமா எண்ணுதல், அவருடைய பிரமாணத்தை வேற யாருங்க அவருடைய பிரமாணத்தை மீறினது பாத்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் சொல்லி கூட இந்த பிரமாணத்தை மீறினாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு, சிமியா இல்ல, ஆரோனுடைய பிள்ளைகள், ஆரோனுடைய குமாரர்கள். அவர்களுக்கு தேவன் என்ன கட்டளை கொடுத்திருந்தாருன்னா, ஆசாரிப்பின் கூடாரம் உள்ளத்துக்கு போகும்போது நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா அக்னி என்ன பண்ணாதீங்க, எடுத்துட்டு போவாதீங்கன்னு சொன்னாங்க. என்ன செஞ்சாங்க அவங்க, வாசிங்க. லேவியராகமம் 10 அதிகாரம், லேவியராகமம் 10 அதிகாரம் 1-2 வசனம். லேவியராகம் 10 அதிகாரம் வசனம் 1-2. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியுவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். பாத்தீங்களா, இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்நிய அக்னியை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா தேவன் கட்டளையிடாத ஒரு அந்நிய அக்னி. அப்ப அந்நிய அக்னி எங்க வேணும்னா என்ன பண்ணலாம், எடுக்கலாம். ஆனா தேவன் கட்டளையிடாத அந்நிய அக்னி இவங்க என்ன செஞ்சாங்கன்னா எடுத்துன்னு போய் பண்ணிடுறாங்க. ஆனா தேவன் இவங்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுங்களா, அப்படியே வாசிங்க கீழே. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அவர்கள் செத்தார்கள். சிம்பிளான விஷயம். அக்னியை, கர்த்தர் கட்டளையிடாத அக்னியை இதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க. இது பாருங்க, இதுவும் சாதாரணமாக எண்ணுதல். தேவன் சொல்ல ஒரு விஷயத்தை சாதாரணமாக எண்ணுதல். அவருடைய என்ன கொடுக்கிறாருன்னா 9ஆம் வசனத்துல ஆக்சுவலி இவங்க எதுக்காக செத்தாங்க அப்படின்னும் போது 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். பாத்தியா, அப்ப என்ன கொடுத்துறாங்க, திராட்சரசத்தையும் மதுவையும் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டாரு, குடிக்க கூடாதுன்ட்டாரு. ஆனா இவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா, திராட்சரசத்தையும் மதுவையும் என்ன பண்ணிருக்கிறாங்க, இவங்க குடிச்சிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னாக்கா இவங்க செஞ்சிருக்கிற ஊழியர் அந்நிய அக்னியை இவர்கள் எடுத்துக்கொண்டு போயிருக்கிற ஒரு விஷயத்தை பாக்குற. அதனால இங்க பாருங்க என்ன பண்றாருன்னா, இதே வசனம் நமக்கு கொடுக்குறாரு. நாம கூட மதுபானத்தினால என்ன பண்ணக்கூடாதான். மதுபானம் எந்த மதுபானம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், இல்ல அது இல்ல இருங்க. 1 தீமோத்தேயு எபேசியர் 5:18. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து போதும். அப்ப என்ன சொல்றாங்க, துன்மார்க்கத்துக்கு என்ன பண்ணாங்க, துன்மார்கள் சேர்ந்த அந்த மதுபானத்துக்கு வெறி கொண்டு அப்படி இருக்காதீங்க. அப்ப ஆவில நிரம்பி இருக்கணும்ன்றார்.
அந்த மதுபானம் துன்மார்கள் செய்யறாங்களே அந்த காரியங்கள்லாம், அந்த குடிக்கிற மதுபானம் இல்ல, இதுல போதை கொடுக்குது பாருங்க, சிற்றின்பங்கள். நமக்கு சிற்றின்பங்கள் பாத்தீங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், சிற்றின்பம் தெரியுங்களா சொல்றாரு வசனம் நம்ம படிக்கும் போது, சிற்றின்ப பிரியன் வசனம் ஒண்ணு இருக்குது. நம்ம பண்ற எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. நம்ம சிற்றின்ப பிரியன் அப்படின்னும் போது சகோதர சகோதரிகளே, ரொம்ப இஷ்டப்பட்டு நமக்கு சிற்றின்பம்னா ரொம்ப இஷ்டம் இல்லைங்களா. ஒரு வசனம் வாசிக்கலாம், நீதிமொழிகள் 21:17. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவனாவான். அப்ப சிற்றின்ப பிரியன் என்ன ஆவானா, தரித்திரமா. சிற்றின்பம்னா என்ன, சின்ன சின்ன ஆசை. என்ன சொல்லலாம், சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லலாம். சின்ன சின்ன ஆசைனாக்கா சின்ன சின்ன ஆசையில வரக்கூடிய சந்தோஷம். பாருங்க, இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இப்போ ஒரு ஒன்றரை ஹவர் ஆயிடுச்சா, ஒரு ஹவர் 1.5 hour ஆயிடுச்சா, 1.5 hour ஆயிடுச்சு, இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். 1.5 hour உட்காந்து சப்ஜெக்டை கேட்கறதுக்கு நம்மளால முடியுதான்னு கேட்டா நம்மளால முடியாது. டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கிறோமா, தூக்கம் வந்துட்டே இருக்குதா, நம்மள டிஸ்டர்ப் பண்ணினே இருக்குதா, ஓகே. ஆனா நீங்க மொபைல் எடுத்து சின்ன சின்ன வீடியோவை, அதுவும் 30 செகண்ட் 15 நிமிஷம் ரீல்ஸுகளை ஓட்டுறாங்க 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 ஓட்டுறாங்க. இவங்க இங்கிருந்து போய் மறுபடியும் 5 hour போய் சேர்ற வரைக்கும் என்ன பண்றாங்க, எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா. ஏன் அதை அவ்வளவு நேரம் பார்க்கறதுக்கு முடியுது, நம்மளால சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு முடியறது இல்ல. நம்ம என்ன பிரியரா இருக்கிறோன்றாரு. அந்த சிற்றின்பம், உலக சிற்றின்பம் என்ன நடக்குது, அந்த சிற்றின்பத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. இந்த சிற்றின்பம் தான் நம்மள என்ன பண்ணு தெரியுங்களா சகோதர சகோதரிகளே. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஒரு உவமையில சொல்றாரு இல்லையா, இந்த சிற்றின்பம் எல்லாம் நம்மள என்ன பண்ற, வாசிங்க லூக்கா, ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வாசிச்சு ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். நம்ம 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு, சிற்றின்பங்களால என்ன பண்ணப்பட்டிருக்காங்களா, நெருக்கப்பட்டு இருக்கிற உலக ஐஸ்வர்யத்தினால, சிற்றின்பங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குற இன்பத்துல இவங்க என்ன பண்றாங்க, நெருக்கப்பட்டு இருக்கிறார்கள். எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் வெளியேந்து வர்றது இல்லைங்க, எங்க இருக்குது, உங்கள் இதயத்துல இருந்து வர்றது. இத கண்ட்ரோல் பண்ண முடியுமா, முடியும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கொண்டு அதை சுத்திகரிக்க முடியுமானா முடியும். இவெல்லாம் நாம தெரிஞ்சு சகோதர சகோதரிகளே, நாம் ஒருவேளை நாம இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை மிக சாதாரணமாக எண்ணுகிறவர்களாக நாம் இருக்கிறோமானால், நம்மளே நாம என்ன செய்யணும் சொன்னாக்கா, நம்மளை ஏமாத்திக் கொள்வோம். ஏமாத்திக் கொள்றது மாத்திரம் இல்ல, இப்படிப்பட்ட வாய்ப்பை இழந்துருவோம். அந்த இழக்கிறது மாத்திரம் இல்ல, அதனுடைய ரத்தத்தை கொண்டு, தெளிவான ரத்தத்தை கொண்டு நாம் உடன்படிக்கை செஞ்சுக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தாரம் பிரகாசிக்கப்பட்டு பரமேவ ருசி பார்த்து இனி வர பலன்களையும் எல்லாத்தையும் ருசி பார்த்து வாசிருங்க. 6:4 எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில்
அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இதெல்லாம் தெரிஞ்சு எப்ப நீ இயேசு கிறிஸ்துவை மிதிக்கிற, எப்ப அவருடைய கிருபையின் ஆவியை நிந்திக்கிற, எப்ப அவரை காலின் மேல் போட்டு அவருடைய ரத்தத்தை அசுத்தம் பண்ணுகிறேன்னு சொன்னா, இவெல்லாம் தெரிஞ்சும் மனப்பூர்வமாய் நீ பாவம் செய்கிறபடினால் புதுப்பிக்கிறது உனக்கு கூடாத காரியம். மனசுல வச்சுக்கோ. ஆகினால டோன்ட் டிலேனா தாமதியா இருக்கு. நம்ம பண்ற பெரிய தப்பு, நம்ம லைஃப்ல நம்ம பெரிய தப்பு பண்ற ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுங்களா? நாம தாமதிக்கிற விஷயம். எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுறதுனால. வாசிங்க பிரசங்கி 5:4. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். என்ன சொல்லிட்டாருன்னா, அவரு தேவனுக்கு ஒரு பொருத்தனையை செஞ்சுட்டீங்கன்னா அதை செய்யறதுக்கு என்ன பண்ணாத, தாமதியாத, தடங்க செய்யாதுன்னு சொல்ல. என்ன பண்றோமா? லேட் பண்ணாதீங்க, தாமதியாது. தேவன் தாமைக்கிற தேவன் அல்ல. தேவன் அதன் காரியங்களை நிறுத்தியாக என்ன பண்றாரு? செய்யக்கூடியவர். தாமதிச்சிங்கன்னா நீங்க செய்யாமே இருந்துக்கலான்றார். ஏன்னாக்கா நம்மளுக்கும் கிரேட் மல்டிடியூட் யாருங்க, திரள் கூட்டக்கும் என்ன வித்தியாசம்? என்னங்க? ஒண்ணு இல்ல. அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் ஒண்ணு இல்ல. அவங்களும் எல்லாம் செய்யறாங்க, அவங்களும் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு எல்லாம் செய்யறாங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கு இருக்க வித்தியாசம் என்னன்னா, செய்ய வேண்டியதை நேரத்துக்கு சரியாம செய்யாமல் தாமதிக்கிறதுனால அவங்க எங்க விழுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது திரளான கூட்டத்துக்கு இழுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் நேரத்தில் அதன் காரியங்களை அதன் நேர்த்தியாக அதனுடைய காரியங்களை செய்கிறவர் யாரோ கிறிஸ்துவனுடைய சரீரமாக. அதனால இந்த ஒரு பாடத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை சாதாரணமாக எண்ணி வெறும் அது திராட்சை ரசத்திலே மாத்திரம் பங்கு பெற்று அதுல குடிச்சிட்டு போறது மாத்திரம் இல்ல, அவைகளினாலே நடந்த சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்னொன்னும் இன்னைக்கு நமக்கு எச்சரிப்பாக நம்ம பார்த்திருக்கிறோம். இவைகளின்படி நடக்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.